குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரிலேட்டட் சர்வீசஸ். ஓகேவா? சாப்டர் நம்பர் 9 ரிலேட்டட் சர்வீசஸ். ஓகே. ஸோ நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது வந்து எல்லாமே வந்து ஸ்பெஷலைஸ்டு சர்வீசஸ். அதாவது நார்மலாக ஜென்ரல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம ஆடிட் பண்ணாமல் ஸ்பெஷல் பர்பஸாக இருந்தால் ஆடிட் பண்ணுவோம். சிங்கிள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி ஆடிட் பண்ணுறது அந்த மாதிரி நம்ம பார்த்தோம். ஓகேவா? அண்ட் எஸ்பெஷல் 810லாம் வந்து ஓகே இது ஸ்பெஷல் பர்பஸ், இது சிங்கிள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஸ்பெசிபிக் எலிமெண்ட், ஸ்பெசிபிக் ஐட்டம், ஸ்பெசிபிக் அக்கௌண்ட், அது எல்லாத்தையும் தாண்டி 8 இன்னுமே ஸ்பெஷலான ஃப்ரேம் ஒர்க்ல வரும். அப்போ இப்போ சம்மரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன? அப்போ நார்மல் ஜிபிஎஃப்எஸ் தாண்டி நார்மல் ஜிபிஎஃப்எஸ் தாண்டி ஸ்பெஷல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், சிங்கிள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், சம்மரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் நம்ம எப்படி ஆடிட் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம். அதாவது ஸ்பெஷலைஸ்ட் ஏரியாஸ் எல்லாம். இப்போ ரிலேட்டட் சர்வீசஸ்னா என்ன? சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிலேட்டட் சர்வீசஸை நம்ம எதோட தொடர்பு படுத்தி வந்து படிக்கிறது பெஸ்ட்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் படிச்சிருப்போம். அதாவது ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம படிச்சிருப்போம். அப்புறம் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் எஸ்ஏன்னு ஒன்று இருக்கு, அதாவது ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங். அதுக்கு அடுத்தது வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். இது ரெண்டுமே வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், அதாவது ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச அந்த விஷயத்த. ஓகே, ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் விச் இஸ் ஹிஸ்டாரிக்கல், அதாவது பாஸ்ட் இயர்ல நடந்து முடிஞ்ச விஷயத்த நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒன்று ஆடிட் பண்ணுவோம் இல்லை ரெவ்யூ பண்ணுவோம். ஆடிட்க்கும் ரெவ்யூக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஆடிட்னா நீங்க வந்து ரீசனபிள் அஷூரன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஓகே, we have obtained reasonable assurance that the financial statements taken as a whole are free from material misstatement. நீங்க வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும், ஒப்பீனியன் கொடுக்கணும். ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க லிமிடெட் அஷூரன்ஸ் தான் கொடுப்பீங்க. ஏன்னா அது வந்து எவ்ரி 3 monthsக்கு ஒரு தடவை நீங்க கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ நீங்க உங்களுக்கு ஃபுல் ஃபிளட்ஜ்டா நீங்க வந்து அதை ஆடிட் பண்ணி கொடுக்க முடியாது. ஸோ நீங்க அதை ரெவ்யூ பண்ணி கொடுப்பீங்க. ஸோ அது வந்து லிமிடெட் அஷூரன்ஸ் தான் உங்களால கொடுக்க முடியும் ஆடியன்ஸ்க்கு. ஸோ இது ரெண்டுமே ஹெச்எஃப்ஐ, ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். சரி, ஓகேப்பா, ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை தவிர வேற என்ன இருக்கு? அதர் தேன் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுக்க போறது எல்லாமே ஃபியூச்சரிஸ்டிக்கா, அதாவது ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். அப்போல்லாம் ப்ராஸ்பெக்டஸ்ல கொடுக்குற விஷயங்களை நம்ம வந்து ஆடிட் பண்ணி சொல்றது அந்த மாதிரி. ஸோ அப்போ ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை நீங்க வந்து when you do the audit and give the opinion, அதுக்கு நீங்க என்ன சொல்வீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் ஆடிட். ஏன்னா அது ஃபியூச்சரிஸ்டிக் இன்ஃபர்மேஷன், ப்ராஸ்பெக்டிவ் இன்ஃபர்மேஷன் ஆர் ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதுக்கு என்ன சொல்லுவோம்னா அஷூரன்ஸ் சர்வீசஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அதோட ஸ்டாண்டர்ட்ஸ் பேர் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் நம்ம படிச்சிருக்கோம். இந்த அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் எல்லாமே ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கிறதுனால இதுலயும் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன். என்னன்னா இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அஷூரன்ஸ் கொடுப்போம், அதாவது ஒப்பீனியன் கொடுப்போம். ஒப்பீனியன் எதன் மீது கொடுப்போம் அப்படின்னா அந்த ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நிறைய நம்பர்ஸ் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஜெக்டட் ப்ராஃபிட், ப்ரொஜெக்டட் பேலன்ஸ் ஷீட் கூட ப்ரொஜெக்டட் அசெட் வேல்யூ, அந்த மாதிரி வந்து ப்ரொஜெக்டட் வேல்யூஸ் நிறைய இருக்கும், அந்த நம்பர்ஸும் இருக்கும். பிளஸ் இதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்றாங்கல்ல, லைக் 5 years from now, 3 years from now, இல்லை நெக்ஸ்ட் 5-6 years இதெல்லாம் நடக்க போகுது, இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு நம்பரை நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஒரு நம்பரும் இருக்கும், தட் இஸ் நம்பர்ஸும் இருக்கும். அந்த நம்பர்ஸை எதன் அடிப்படையில் அவங்க அந்த நம்பர்ஸை கொடுத்தாங்க அப்படிங்கிற அசம்ஷன்ஸும் இருக்கும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், பட் ஸ்டில் ஐ வாண்டட் டு ரிவைஸ் இட் நவ் பிகாஸ் இது டே 1ல நம்ம படிச்சிருப்போம். அதனால இப்போ ஒரு சின்ன ரிவிஷன். ஸோ இது நம்பர்ஸ், இது அசம்ஷன்ஸ். இப்போ எஸ்ஏஇ பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபியூச்சர் ப்ரொஜெக்டட் ப்ராஸ்பெக்டிவ்ன்றதுனால நாம அதை வந்து ஃபுல்லா பக்காவா பார்த்துட்டு ஒப்பீனியன் கொடுக்கும் போது நாம இந்த நம்பர் மேல ஒப்பீனியன் கொடுக்க மாட்டோம். ஏன்னா அந்த நம்பர் எக்ஸாக்டா நடக்குமா நடக்காதான்லாம் நமக்கு தெரியாது. ஆனா இந்த நம்பரை அவங்க போடுறதுக்கு, இந்த நம்பரை கால்குலேட் பண்றதுக்கு, டு எண்ட் அப் வித் திஸ் நம்பர் தே மஸ்ட் ஹேவ் கம் அப் வித் certain assumptions based on which they ended up with this kind of numbers. அப்ப அந்த அசம்ஷன்ஸ், ஏதோ ஒரு அசம்ஷன் அவங்க நம்பி தானே இந்த என்டையர் நம்பர்ஸ்ல தே ஹவ் லேண்டட்ல. அப்ப அந்த எந்த அசம்ஷன்ஸ் பேஸ் பண்ணி அவங்க இந்த என்டையர் யூனோ ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களோ அந்த அசம்ஷன்ஸ் மேலே தான் நம்ம ஒப்பீனியன் கொடுப்போம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா
நம்ம வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா ஏதோ ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து நம்ம அதை ஒப்பீனியன் கொடுக்கும்போது நம்ம வந்து அந்த என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்தாலும் அதுல இருக்க நம்பர்ஸை நீங்க எதை வச்சு நீங்க வந்து வில் யூ கன்ஃபார்ம்? ஏதாவது சோர்ஸ் டாக்குமெண்ட் இருக்கா? ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்க போதா? பர்ச்சேஸ் டாக்குமெண்ட், சேல்ஸ் டாக்குமெண்ட், இல்ல ஏதாவது கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட், என்ன எதை வச்சு அந்த நம்பர்லாம் நீங்க கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? கன்ஃபார்மே பண்ண முடியாது. ஸோ யூ வில் ஹாவ் நோ எவிடன்ஸ் அட் ஆல் டு கன்ஃபார்ம் வித் ஆல் த ரெவென்யூ, சேல்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர், இன்கம், நத்திங். பிகாஸ் எவ்ரி திங் இஸ் ப்ரொஜெக்டட். எவ்ரி திங் இஸ் ப்ரொஜெக்டட்னு சொல்லும் போது உங்களோட ஒப்பீனியன் நீங்க எப்படி ஒரு ப்ரொஜெக்ட் நம்பர்ஸ் மேல வைக்க முடியும்? முடியாது. அதனால அந்த ப்ரொஜெக்டட் நம்பர்ஸ் ஏதோ ஒரு அடிப்படையில தான் கிரியேட் பண்ணப்பட்டிருக்குன்றதுனால அந்த அடிப்படையை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா யூ வில் டூ தி ஆடிட். ஆடிட் பண்ணி அதுக்கு ஒப்பீனியன் கொடுப்பீங்க. ஸோ தட்ஸ் கால்ட் அஸ் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். ஸோ இதுலயுமே வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா you'll concentrate more on the assumptions based on which the opinion is going to be given. இது எல்லாமே முடிஞ்சிருச்சுப்பா. இது மூணுத்துக்கும் இந்த மூணுத்துக்கும் சேர்த்து ஒரு காமனாலிட்டி இருக்கு. என்னன்னு தெரியுமா? இது மூணுமே அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் தான். ஆடிட் இஸ் அன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட், ரெவ்யூ இஸ் அன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட், அதே மாதிரி அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் இஸ் அன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். மூணுலயுமே நீங்க ஒப்பீனியன் கொடுப்பீங்க. ஆடிட்ல வந்து ரீசனபிள் அஷூரன்ஸ், இங்க வந்து ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்ல வந்து லிமிடெட் அஷூரன்ஸ், இந்த எஸ்இ இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் தான். டிபெண்டிங் அப்பான் அதுவுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு மாடரேட் டு லிமிடெட் அஷூரன்ஸ் தான் இருக்கும். ஓகே, அடுத்தது இந்த இடத்துல பாத்தீங்க, இந்த மூணுமே அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். இதுல வந்து எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம்னா இந்த ரெண்டு ஹெச்எஃப்ஐ, இது மட்டும் வந்து ப்ராஸ்பெக்டட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், இப்படிதான் நம்ம டிஃபரன்ஷியேட்டே பண்ணுவோம். இதை தாண்டி உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, அதுக்கு பேரு எஸ்ஆர்எஸ் சொல்லுவோம். இதுல இருந்து எஸ்ஆர்எஸ் கேட்டீங்கன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரிலேட்டட் சர்வீசஸ். இந்த ரிலேட்டட் சர்வீசஸ் அப்படிங்கிறது என்ன? வாட் இஸ் திஸ் ரிலேட்டட் சர்வீசஸ் அப்படின்னு கேட்டா, இந்த ரிலேட்டட் சர்வீஸ்ன்றது ஒப்பீனியன் கொடுக்குற வேலையே கிடையாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மூணு இடத்துல நீங்க ஒப்பீனியன் கொடுத்தீங்கல்ல, எப்படி ஒப்பீனியன் கொடுத்தீங்க? ஏன்னா அவங்க இந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாங்க. அது ஆடிட்கா இருக்கட்டும் இல்ல ரெவ்யூக்கா இருக்கட்டும், அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாங்க, நீங்க போய் ஒப்பீனியன் கொடுத்தீங்க. ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனையும் அவங்க ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க, நீங்க போய் ஒப்பீனியன் கொடுத்தீங்க. எதையுமே நீங்க போய் ப்ரிப்பேர்லாம் பண்ணல. ஓகேவா? ஏன்னா அப்ப நீங்க என்ன சொல்லிட்டீங்கன்னா இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த மேனேஜ்மெண்ட் டு ப்ரிப்பேர் அண்ட் பிரசன்ட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டீங்கல்ல. இந்த இடத்துல அதை ப்ரிப்பேர் பண்ண போறதே நீங்க தான். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ரிலேட்டட் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கே அங்க போகல. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ரிலேட்டட் சர்வீசஸ்னா ரெண்டு ரிலேட்டட் சர்வீசஸ் தான் இருக்கு, ரெண்டு ஸ்டாண்டர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்னு எஸ்ஆர்எஸ் 4400, இன்னொன்னு எஸ்ஆர்எஸ் 4410. இந்த இடத்துல எஸ்ஆர்எஸ் 4410 இஸ் மோர் ப்ராமினன்ட். ஏன்னா இந்த இடத்துல நீங்க தான் என்ன பண்ண போறீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு கம்பைல் எவ்ரிதிங். கம்பைலேஷன் சொல்லுவோம். வாட் இஸ் கம்பைலேஷன்? ஏன்னா ஒரு என்டிட்டி இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை ஒரு கம்பெனியோ அவங்க அந்த ஒரு வருஷத்துல நடக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸையும் அவங்க பேசிக்கா வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அந்த ரெக்கார்டட் ஐட்டம்ஸ் எதையுமே அவங்க இன்னும் பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட்டா கன்வெர்ட் பண்ணல, இல்லை ட்ரையல் பேலன்ஸ் ஸ்டேஜோட நிக்குது, அவ்வளவுதான். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நீங்க தானே ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், நீங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து நாங்க ட்ரையல் பேலன்ஸ் வரைக்கும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம், ரெக்கார்ட்ஸ் எல்லாம் போட்டு பக்காவா லெட்ஜர் வரைக்கும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம், நீங்க தான் எங்களுக்கு வந்து பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும். ஆஸ் பர் இண்டேஸ் எல்லாம் என்ன ஃபாலோ பண்ண எங்களுக்கு தெரியாது, ஸோ நீங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டா எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு உங்களுக்கு கூப்பிடுறாங்க. உங்களுக்கு கூப்பிடும் போது நீங்க போறீங்க, நீங்க போயிட்டு அவங்களுக்கு என்ன பண்றீங்கன்னா எல்லா ரெக்கார்ட்ஸையும் கம்பைல் பண்ணி ஒரு பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ், சேஞ்சஸ் ஆன் எக்விட்டி, அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு நீங்க வெளில வந்துடணும், அவ்வளவுதான். நீங்க ஒப்பீனியன் கொடுக்க போறது இல்லை. Now here your work is to compile all the records and based on the financial reporting framework நீங்க அதை கம்பைல் பண்ண போறீங்க. கம்பைலேஷன்ல அவங்களே உங்களுக்கு சொல்லிடுவாங்க நீங்க எப்படி கம்பைல் பண்ணணும். நீங்க வந்து ஜெனரல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணி கம்பைல் பண்ணணுமா, இல்ல ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணி கம்பைல் பண்ணணுமா, ஃபுல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்க கம்பைல் பண்ணணுமா, இல்ல ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிஎன்எல்ல மட்டும் கம்பைல் பண்ணணுமா, இது எல்லாமே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அவங்க என்ன ஒர்க்கு உங்களுக்கு அலாட் பண்றாங்களோ, அவங்க என்ன ஒர்க்கு உங்களுக்கு அலாட் பண்றாங்களோ அந்த ஒர்க்கை மட்டும் நீங்க அந்த இடத்துல கம்பைல் பண்ணி கொடுத்துட்டு வந்தா போதும். இது கம்பைலேஷன் அக்ரிமெண்ட். ஓகேவா?
இன்னொன்னு எஸ்ஆர்எஸ் 4400 என்னன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட இது ஆடிட் மாதிரி தான். கிட்டத்தட்ட இது ஆடிட் மாதிரி தான், ஆனா ஆடிட் கிடையாது. ஏன்? ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, எஸ்ஆர்எஸ் 4400 பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இது வந்து கம்பைலேஷன் அக்ரிமெண்ட்னு சொல்றாங்களா, இதுக்கு பேர் வந்து அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர்ஸ். என் கூடயே சேர்ந்து சொல்லிட்டே வாங்க. agreed upon procedures, agreed upon procedures, agreed upon procedures, agreed upon procedures, agreed upon procedures. ஏன்னா நம்ம எஸ்ஆர்எஸ்ல ஆல்ரெடி பெருசா கேள்விப்பட்டது இல்லைல்ல, இதான் நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கிறோம், நம்ம பிரெயினுக்கு இது ரொம்ப புதுசு இல்ல, அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்ம பிரெயினுக்கு நம்மளே ஒரு வாட்டி இது ரொம்ப முக்கியம், இது நீ ஞாபகம் வச்சுக்கோ, இது ரொம்ப முக்கியம், மறந்துடாத, இது ரொம்ப முக்கியம் அப்படி சொல்லி நம்மளே ஒரு தடவைக்கு 4 தடவை சுத்தி வர இருக்கவங்க என்ன சிரிச்சாலும் அதெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு தான் தெரியும். அதை எப்படி அடையணும்னு மட்டும் தான் நான் சொல்லி கொடுக்க முடியும். ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், நமக்கு ரொம்ப பிடிச்சத, நமக்கு ரொம்ப வேணும்னு நம்ம ஆசைப்படுறது நம்ம கிடைக்கணும்னா, சுத்தி வர இருக்கவங்க நம்மளை பார்த்து என்ன கலாய்ச்சாலும் அதெல்லாம் பார்த்து நம்ம கண்டுக்கவே கூடாது. நம்ம பாட்டு கத்தி 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 படிக்கணும், மனசுல ஆக்கிக்கணும் எல்லாத்தையும். ஸோ எஸ்ஆர்எஸ் 4400, எஸ்ஆர்எஸ் 4410, இது அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர். இது கம்பைலேஷன் என்கேஜ்மெண்ட் அக்ரிமெண்ட். டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது, வரேன். கம்பைலேஷன் என்கேஜ்மெண்ட். ஓகே, கம்பைலேஷன் அக்ரிமெண்ட் சொல்லிடக்கூடாதுன்றதுனால தான் பார்த்தேன். கம்பைலேஷன் என்கேஜ்மெண்ட் அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர். ஓகேவா? எங்கடா விட்டோம் அந்த டோருக்கு பாருங்க. கம்பைலேஷன் என்கேஜ்மெண்ட்ஸ். ஓகே, so compilation engagements, SRS 4410 compilation engagements. நானுமே இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து முதல்ல இந்த எஸ்ஆர்எஸ் படிக்கும் போது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய வாட்டி சொல்லி சொல்லி பார்த்துக்கிட்டேன். ஏன்னா நமக்கு இது தெரியாது இல்ல, நமக்கு இந்த ஸ்டாண்டர்ட்லாம் ரொம்ப பழக்கம் இல்லை. பேசிக் ஸ்டாண்டர்ட்ஸ் லைக் எஸ்ஆர்எஸ், லைக் எஸ்ஏ வந்து 500, எஸ்ஏ 501, எஸ்ஏ 505னா பெரிய அளவில் நம்ம ஃபுல் டைம் படிச்சு மனப்பாடமே ஆகலைனாலும் அட்லீஸ்ட் வி மஸ்ட் ஹவ் ஹர்ட் அபவுட் இல்ல. இது வந்து ஆடிட் எவிடன்ஸ் பத்தி, இது எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் பத்தி, இது வந்து ரிலேட்டட் பார்ட்டிஸ் பத்தி, இதான் நமக்கு தெரியும் இல்ல. சப்சிக்வெண்ட் ஈவென்ட்ஸ் எஸ்ஏ 560னா, எஸ்ஏ 570னா கோயிங் கன்சர்ன், எஸ்ஏ 580னா ரிட்டர்ன் ரெப்ரசன்டேஷன், எஸ்ஏ 550னா ரிலேட்டட் பார்ட்டிஸ். ஓகேவா? எஸ்ஏ 540னா அந்த அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ் அதெல்லாம் இருக்கும். அது அதே மாதிரி எஸ்ஏ 530னா ஆடிட் சாம்பிளிங் அவங்க நினைக்கிறேன். அப்புறம் எஸ்ஏ 520னா அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர், எஸ்ஏ 510 இனிஷியல் ஆடிட் என்கேஜ்மெண்ட்ஸ், ஓப்பனிங் பேலன்சஸ். அதுக்கப்புறம் எஸ்ஏ 501னா அந்த ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் இருக்கும், இன்வென்ட்ரி இதெல்லாம் செக் பண்ண மாதிரி, அது பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து எஸ்ஏ 500னா ஆடிட் எவிடன்ஸ். இந்த மாதிரி ஓரளவுக்கு நம்ம ஏரியாவே கண்டுபிடிச்சிருவோம்ல. ஆனா எஸ்ஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட்ங்கிறதுனால தான் நான் என்ன சொல்றேன், ஒரு தடவை நம்ம பார்த்துக்கலாம், ஒரு தடவை வந்து சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ எஸ்ஆர்எஸ் 4400னா எஸ்ஆர்எஸ் 4400, எஸ்ஆர்எஸ் 4410. 4410 வந்து கம்பைலேஷன் என்கேஜ்மெண்ட், 4400 வந்து அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர், அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர், அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர், அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர்ஸ். இந்த அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர் ஏன் மேடம் நீங்க ஆடிட் மாதிரி ஆனா ஆடிட் இல்லைன்னு ஏன் சொன்னீங்க அப்படின்னா, ஏன்னா நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு அக்ரி பண்ணிருப்பீங்க. அந்த அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர் என்ன ப்ரொசீஜர், நம்ம போய் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண போறோம்? ஏதோ ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும்னா அவங்க வேற ஏதோ ஒரு அக்கௌண்டன்ட் கூப்பிட்டுருக்கலாம். ஓகேவா? ஏதோ ஒரு பிகாம் படிச்சவங்களை கூப்பிட்டுருக்கலாம், எம்காம் படிச்சவங்களை கூப்பிட்டுருக்கலாம். ஏன் உங்களை கூப்பிட்டு ஒரு ப்ரொசீஜர் அப்ளை பண்ண சொல்றாங்க அப்படின்னா, அந்த ப்ரொசீஜர் கண்டிப்பா ஆடிட் ப்ரொசீஜர் தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அந்த ப்ரொசீஜர் எடுத்து நீங்க பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டு நீங்க ஒப்பீனியன் கொடுக்க மாட்டீங்க. என்ன கொடுக்க மாட்டீங்க? ஒப்பீனியன் கொடுக்க மாட்டீங்க. சரி, ஒப்பீனியன் கொடுக்கல, ஆனா நீங்க ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் தான் அங்க அப்ளை பண்றீங்க. ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம்? இன்கொயரி, இன்ஸ்பெக்ஷன், அப்சர்வேஷன், அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ், சில ப்ரொசீஜர்ஸ் நம்ம படிச்சிருக்கோம்ல. இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரா இருந்தாலும் சரி, ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜரா இருந்தாலும் சரி, இதை மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணோம் நம்ம படிச்சிருக்கோம்ல. அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் அப்ளை பண்றாங்க அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர்ல. ஆனா அது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அதுல இருந்து உங்களுக்கு விஷயங்கள் தெரிய வரும்போது அதை வச்சு நீங்க ஒப்பீனியன் கொடுக்க மாட்டீங்க. அதுக்கு பதிலா நீங்க அங்க என்ன கண்டுபிடிச்சீங்களோ, ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸ் சொல்லுங்க, ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸ், ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸ். அப்ப ஏதோ ஒரு ப்ரொசீஜர் அப்ளை பண்றீங்க, அதை ப்ரொசீஜர் என்ன ஆடிட் ப்ரொசீஜர் அங்க அப்ளை பண்ணுவீங்க. லைக் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் இருந்தா என்ன அப்ளை பண்ணுவீங்களோ அதே தான் இங்கேயும் அப்ளை பண்ணுவீங்க. ஆனா அப்ளை பண்ணிட்டு அதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கிறீங்களோ, வாட் எவர் யூ ஹேவ் கம் டு நோ அபவுட், என்ன விஷயம் வாட் எவர் யூ கம் டு நோ,
அந்த விஷயத்தை அப்படியே ரிப்போர்ட் பண்ணா போதும். ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸை ரிப்போர்ட் பண்ணா போதும். யூ ஹாவ் டு ரிப்போர்ட் த ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸ். அந்த ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸை நீங்க ரிப்போர்ட் பண்ணிட்டா போதும். அதை வச்சு அந்த ரிப்போர்ட்டை படிக்கிறாங்கல்ல, தே வில் ஃபார்ம் தேர் ஓன் கன்க்ளூஷன்ஸ். தே வில் ஃபார்ம் தேர் ஓன் கன்க்ளூஷன்ஸ். சூப்பரா இருக்குல்ல இது? ஈஸியா இருக்கும் இந்த 2 ஸ்டாண்டர்டுமே. ரொம்ப சின்ன யூனிட் தான், நீங்க முடிச்சிடலாம் கம்ப்ளீட்டாக. அதனால தான் எடுத்தேன். நம்ம போற பொறுமையான ஸ்பீட்ல போனா கூட நீங்க முடிச்சிடலாம் அது. So SRS 4400, SRS 4410. இந்த இடத்துல you are going to apply agreed upon procedure. What is the procedure? It is like audit procedure, but it is not audit. Why? Because we are going to apply the audit procedure. From that we will come to know about certain misstatements, discrepancies எல்லாமே. ஏன்னா இந்த இடத்துல நீங்க ஒன்றும் போயிட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை கிரியேட் பண்ணிலாம் கொடுக்கலாம் உங்களுக்கு. அவங்க ஆல்ரெடி ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை வச்சிருக்காங்க கையில. ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அவங்க கையில வச்சிருக்காங்க. That historical financial information might be in the format of anything. அது அவங்க ஸ்பெஷல் பர்பஸ்ல கிரியேட் பண்ணிருக்கலாம், ஹிஸ்டாரிக்கல் ஜெனரல் பர்பஸ்ல கிரியேட் பண்ணிருக்கலாம், எப்படினாலும் பண்ணிருக்கலாம். உங்களை கூப்பிட்டு ஆடிட் பண்ண சொல்றாங்க. ஆடிட் பண்ணிட்டு ஒப்பீனியன் கொடுக்க வேண்டாம், ஜஸ்ட் ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸ் சொல்லிட்டு கிளம்புங்கன்றாங்க. நீங்க அந்த இடத்துக்கு போயிட்டு இது ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸ் மட்டும் தான் அப்படின்றத மட்டும் அலர்ட் பண்ணுங்க. லைக் இது எஸ்ஆர்எஸ் தான். இந்த ரிப்போர்ட் நாங்க ப்ரிப்பேர் பண்ணதுக்கான பேஸ் ஸ்டாண்டர்ட் வந்து எஸ்ஆர்எஸ் ஸ்டாண்டர்ட் 4400 சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸ் என்ன கண்டுபிடிச்சிங்களோ அதை ரிப்போர்ட் பண்ணிட்டு ஃபார்ம் யுவர் ஓன் கன்க்ளூஷன்ஸ் சொல்லிட்டு வெளில வந்துருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுங்கன்னா, இந்த எஸ்ஆர்எஸ் 4400, எஸ்ஆர்எஸ் 4410, இந்த ரெண்டுத்துல நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் எடுத்து நீங்க அப்ளை பண்ணாலும் சரி, இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளில வரும்போது என்ன சொல்லுங்க, கெத்தா சொல்லிட்டுவாங்க, SQC 1 ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருக்கோம்னு சொல்லிடுவாங்க. அதுனா SQC 1, SQC 1 ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்ம படிச்சுமே. SQC 1ங்கிறது நீங்க ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் ஃபாலோ பண்ணாலும், ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரெவியூ என்கேஜ்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணாலும், ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணாலும், ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரிலேட்டட் சர்வீஸ் ஃபாலோ பண்ணாலும், எதை ஃபாலோ பண்ணாலும் நீங்க whatever you do from your audit firm, that is whatever you do from your firm, you have to follow SQC 1, because SQC 1 talks about the quality control in whatever you do. Your audit firm நம்ம சும்மா ஜெனரலா சொல்லி பழக்காயிடுச்சு, சாரி. பட் அந்த ஃபர்ம்ல நான் ஆடிட் பண்ணலாம், ரெவியூ பண்ணலாம், அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் ஆர் எஸ்ஆர்எஸ் எதுனாலும் பண்ணலாம். எதை பண்ணாலும் குவாலிட்டியா இருக்கணும்னு சொல்றது தான் SQC 1. So when you follow SRS 4400, when you do the compilation engagements or when you do the agreed upon procedures, make sure you follow SQC 1. ஓகேவா? அதே மாதிரி கம்பைலேஷன் என்கேஜ்மெண்ட் அப்படின்னும் போது அவங்க நம்ம கிட்ட என்ன சொல்றாங்க, யூ ஹாவ் டு, நீங்க தான் வந்து என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு கம்பைல் பண்ணி தர போறீங்கன்னு சொல்றாங்க. அதுல நீங்க ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னதான் நீங்க ஜஸ்ட் அங்க கம்பைலேஷனுக்கு போயிருந்தாலும், ஓகேவா, என்னதான் நீங்க அங்க ஜஸ்ட் ஒரு கம்பைலேஷன் தான் போயிருக்கீங்க, நீங்க ஆடிட்க்கு போல, நீங்க ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸை கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு கூட நீங்க போல, நீங்க ஒரு அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர் கூட நீங்க போல, நீங்க வெறும் கம்பைலேஷன் தான் போயிருக்கீங்க. கம்பைலேஷனுக்கே போயிருந்தாலும் அந்த இடத்துல அந்த என்டையர் கம்பைலேஷனை எப்படி பண்ணணும்னு கைட் பண்றதே அந்த மேனேஜ்மெண்ட் தான். மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க, இந்த அக்கௌண்டிங் எஸ்டிமேட் தான் நாங்க எடுத்திருக்கோம், இந்த ஜட்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் நாங்க, அதாவது அக்கௌண்டிங் ஜட்மெண்ட்ஸ், அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ், there are certain professional judgments to decide இது எப்படி டீல் பண்ணலாம், இது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், எல்லா டெசிஷன்ஸையுமே யார் எடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா மேனேஜ்மெண்ட் தான் எடுப்பாங்க. கம்ப்ளீட்டா நீங்க போய் அங்க எதுவும் எடுக்க மாட்டீங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்கல்ல, எல்லாத்தையும் ஜேர்னல் என்ட்ரிஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. ட்ரையல் பேலன்ஸ் ஸ்டேஜ்ல வந்து நிக்குது, அது P&L பேலன்ஸ் ஷீட்டை கொண்டு வந்துட்டு நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்க பக்காவா அதை ஃபினிஷ் ஆஃப் பண்றதா உங்க வேலை. அப்படி நீங்க அங்க போகும்போது ஏன் ஒரு என்ட்ரியை வந்து இப்படி எடுத்துக்கிட்டாங்க, ஏன் ப்ரொவிஷன்ஸ் இவ்வளவு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, ஏன் எஸ்டிமேட் இவ்வளவு பண்ணிருக்காங்க, அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ் இவ்வளவு பண்ணிருக்காங்க, எல்லாமே டெசிஷன் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் தான். இந்த இடத்துல என்ன ஆகும்னா, there might be how do you call, there might be a misstatement குள்ள இல்ல, மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க இதான் எஸ்டிமேட் பண்ணிருக்கோம், அப்போ நாங்க வந்து அக்கௌண்டிங் ஜட்மெண்ட்ஸ், ப்ரொஃபஷனல் ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் இதான் யூஸ் பண்ணிக்கோ சொல்லிட்டு அவங்களே சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் அது கரெக்டா இருக்கும், சில நேரத்துல இன்டேஸ் படி அதை அப்ளை பண்ணும் போதோ, இல்ல நார்மல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் பத்தி அதை அப்ளை பண்ணும் போதோ, இல்ல IFRS படி நம்ம அந்த P&L பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணும் போதோ, அவங்க எடுத்திருக்கிற அந்த அக்கௌண்டிங் எஸ்டிமேட்டோ, இல்ல அவங்க எடுத்திருக்கிற அந்த சாய்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசியோ, ஓகேவா, இல்ல சேஞ்சஸ் இன் அக்கௌண்டிங் பாலிசியோ, அது சரிப்பட்டு வரலன்னு தோணும். யாருக்குன்னா ஆடிட்டருக்கு தோணும். இந்த இடத்துல அந்த பிராக்டிஷனருக்கு தோணும். CA முடிச்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்களா, அதனால உங்க பேர் வந்து பிராக்டிஷனருக்கு தோணும் இது சரியில்லைன்னு. அப்போ பிராக்டிஷனர் சொல்வாரு, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, இது யூஸ் பண்ணாதீங்க, இது சரிப்பட்டு வராது, இந்த மாதிரி அக்கௌண்டிங் பாலிசி உங்களை மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு இட்ஸ் நாட் வயபிள், இதை ட்ரை பண்ணாதீங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனா இந்த மேனேஜ்மெண்ட் கேட்காது, நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும் நீ பண்ண, நீ கம்பேரிஷனுக்கு பண்ணதானே வந்த, நீ ஒன்னும் ஆடிட்டர் கிடையாது, ஓவரா ஆடாத,
அதான் நீ என்ன பண்ண, ஜஸ்ட் டூ தி கம்பைலேஷன் மட்டும் கிளம்பு அப்படின்னு நம்மள சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணோம்னா, டேய் நான் வெறும் கம்பைலேஷன் என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் வந்திருக்கலாம், ஆனா பேசிக்கா நான் யார் தெரியுமா, ஐ எம் அ ப்ராக்டிஷனர். நான் ஆடிட் பண்ணுவேன், ரெவ்யூ பண்ணுவேன், அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் பண்ணுவேன், எஸ்ஆர்எஸும் பண்ணுவேன், அவ்வளவுதான். அதுக்காக நீ வந்து ஒரு ஆடிட்டர் கூட்டிட்டு வந்து கம்பைலேஷன் பண்ணனா, நாளைக்கு வெளியில இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, இந்த கம்பைலேஷன் பண்ணது யாரும் நான் எப்படி ரிப்போர்ட் பண்ணி தான் கொடுக்கணும். ஸோ கம்பைலேஷன் முடிச்சுட்டு so and so has been compiled by me சொல்லிட்டு நான் அந்த இடத்துல எஸ்ஆர்எஸ் ஸ்டாண்டர்ட் படி நான் ரிப்போர்ட் கொடுத்து தான் வெளில கிளம்பணும். ஏன் நான் ரிப்போர்ட் கொடுக்கணும்னா, இது கம்பைலேஷன் தான், இது ஒன்றும் ஆடிட் கிடையாது. த ரிப்போர்ட் இஸ் கிவன் பை so and so firm. அங்கேருந்து எங்கேஜ்மெண்ட் பார்ட்னர் நான் ஒருத்தவங்க வந்திருக்கேன். ஸோ எஸ்ஆர்எஸ் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ரிலேட்டட் சர்வீசஸ் 4410 படி நான் வந்து கம்பைலேஷன் பண்ணி கொடுத்துட்டு நான் போயிருக்கேன்னு நான் சொல்லணும். அப்போ ஒரு ஆடிட்டர், அதாவது ஒரு பிராக்டிஷனர் வந்து இது கம்பைல் பண்ணி கொடுத்துருக்காரு, எப்போ ஏற்பட்டவரே வந்து கம்பைல் பண்ணி கொடுத்துருக்காருப்பா. அப்ப இது கண்டிப்பா வந்து இண்டேஸ் பிரகாரம் தான் இருக்கும்னா அவங்க நம்பணும்ல. சரி, நான் போய் ஒன்றும் ஆடிட் பண்ண போறது இல்லை, நான் வந்து கள நிலவரத்துல இறங்கி உள்ள இருக்க எல்லாத்தையும் செக் பண்ணி இது என்ன கரெக்டா அப்படி நான் பண்ண போறது இல்லை. இருந்தாலும் அவங்க என்கிட்ட கொடுக்குற இன்ஃபர்மேஷனை தொகுத்து வழங்குறது நான் தானே. அது தொகுக்கிறது எப்படி, இண்டேஸ் படி தான் நான் அந்த எல்லாத்தையும் கிளாசிஃபை பண்ணி அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ண ப்ராப்பர் அக்கௌண்டிங் ஃப்ரேம் ஒர்க்குள்ள கொண்டு வரணும். அந்த ரெக்கார்ட்ஸை நான் வந்து கம்பைல் பண்ணும்போது அது அவ்வளோ அபத்தம் இருந்துச்சுன்னா நான் எப்படி அதை கம்பைல் பண்ண முடியும், நான் முடியாது. முடியலன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க வெளில கிளம்பிடணும். ஏன் கிளம்பினோம்னா, பிகாஸ் பீப்புள் உங்க மேல வச்சுக்க நம்பிக்கை அவ்வளோ. பிகாஸ் யூர் அ பிராக்டிஷனர், யூ கேன் சிம்பிளி கம்பைல் ஆல் த கார்பேஜ் தட் யூ கிவன். அவங்க சும்மா ஒரு கார்பேஜ் கொடுப்பாங்க, நீ கார்பேஜ் அப்படியே வெளில அனுப்புவியா, கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட்னு சொல்லுவாங்க, கிகோன் வாங்க. அந்த மாதிரி நான் வேலை பார்க்கறதுக்கு நம்ம படிக்கல. அதனால அவங்க நம்ம கிட்ட கொடுக்குற ரெக்கார்ட்ஸை நாம தான் வந்து P&L பேலன்ஸ் ஷீட்டா மாத்துறோம்னா, அந்த 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 அதுக்கு பேர் வந்து கம்பைலேஷன். அந்த கம்பைலேஷன் என்கேஜ்மெண்ட்டை நம்ம அக்ரி பண்ணும்போது அவங்க சூஸ் பண்ணி இருக்கிற அக்கௌண்டிங் பாலிசி, இஃப் இட்ஸ் ஓகே ஓகே, அந்த அக்கௌண்டிங் எஸ்டிமேட் இஸ் இட் ஃபைன், இஸ் இட் வித்தின் த ரேஞ்ச், ஓகே. இல்ல அவங்க கம்ப்ளீட்டா வந்து ஏதோ மிஸ்மேனேஜ் பண்றாங்க, சரியில்லை அப்படின்னு தோணுச்சுன்னா, த ஆடிட்டர் ஹாஸ் டு மேக் ஷுர் தட் இது சரிப்பட்டு வராது, இது கம்பைல் பண்ணாதீங்கன்னு அவங்கள அட்வைஸ் பண்ணணும். அந்த அட்வைஸ் அவங்க கேட்குற நிலைமையில இல்ல நாங்க இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, வாக் அவுட் ஆஃப் த என்கேஜ்மெண்ட், வித்ட்ரா ஃப்ரம் த என்கேஜ்மெண்ட் அண்ட் ஜஸ்ட் கம் அவுட். இதுல உங்களுக்கு வந்து வாக் அவுட் பண்றதுக்குலாம் எந்த லா லீகல் ரெகுலேஷனும் உங்களை எதுவுமே தடுக்காது. ஓகேவா, நீங்க பாட்டுக்கு வெளில வந்துட்டே இருங்க. இட் இஸ் ஜஸ்ட் கம்பைலேஷன் என்கேஜ்மெண்ட். அதனால நீங்க பாட்டு ஜாலியா வெளில வந்துருங்க அப்படி சொல்றான். இதுதான் வந்து பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது கம்பைலேஷன் என்கேஜ்மெண்ட் பத்தி. சாரி கம்பைலேஷன் வெயிட் அ செகண்ட். கம்பைலேஷன் என்கேஜ்மெண்ட் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். ஒருத்தவங்க உங்களை கூப்பிட்டு P&L பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்ண சொல்றாங்க, அந்த இடத்துல அவங்க தப்பான ஃபார்மேட்ஸ் யூஸ் பண்றாங்கன்னா, நான் பண்ண மாட்டேன் நீங்க வெளில வரணும். அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர் வரைக்கும் நீங்க வாக் அவுட் பண்றதுக்கு அங்க வேலையே இல்லை. ஏன்னா அவங்க உங்களை கூப்பிடுறதே வந்து செக் பண்றதுக்கு தான். செக் பண்ணிட்டு சரியில்லைன்னா நீங்க ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸை சொல்லிட்டு வெளில வந்துருங்க, அவ்வளவுதான். அந்த இடத்துல நீங்க ஒப்பீனியன் கூட கொடுக்க போறது இல்லை. அதனால இன்னொன்னு வந்து என்ன தெரியுமா, அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர் பண்றதுக்கு உங்களுக்கு கூப்பிட்டுட்டு அந்த இடத்துல உங்களுக்கு கூப்பிட்டதும் இல்லாம நீங்க போய் அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர் பண்றதுக்கு நீங்க திங்ஸ் எல்லாம் நிறைய கேட்குறீங்க, செக் பண்றதுக்கு ரெக்கார்ட்ஸ் கேட்குறீங்க, அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ், டாக்குமெண்ட்ஸ், அது இது ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. எதுவுமே அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னடா நீ கூப்பிட்டுட்டு அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர் தான் கூப்பிட்டேன்னு, கிட்டத்தட்ட ஆடிட்டர் எப்படி ஆடிட் பண்ணுவாரோ அதே மாதிரி ஆடிட் பண்ணி தாங்கன்னு, நான் வந்து எல்லாத்தையும் உட்காந்துக்கிட்டு இதை கூட அதை கூடன்னு கேட்குறேன், ஒன்றும் கொடுக்க மாட்டேறியே அப்படின்னு நீங்க அங்க போயிட்டு, இஃப் யூ ஃபீல் பேட் தட் பீப்புள் ஆர் நாட் ரெஸ்பெக்டிங் யூ, ரெஸ்பெக்ட் இன் த சென்ஸ் பீப்புள் ஆர் நாட் ரெஸ்பாண்டிங் டு யூ, நீங்க கேட்குற இந்த டாக்குமெண்ட்ஸ் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸ் பண்ண முடியல, ஏன்னா அவங்க எனக்கு கோஆப்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபைண்டிங்ஸ் எழுதும் போது சொல்லிட்டு வந்துருங்க. The entity did not cooperate, as a result I am not able to get the factual findings, எதுவுமே எனக்கு கிடைக்கல, அதனால எனக்கு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணும்போது சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்துட்டு வந்துருங்க as per SRS 4400 அப்படிங்கிறது. இந்த ரெண்டு விஷயமும் உங்களுக்கு வந்து தரவா ஞாபகம் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒன்று வந்து நம்ம பார்க்க போது SRS 4400, it is called as engagements to perform agreed upon procedures regarding the financial information. SRS 4400, engagements to perform agreed upon procedures regarding financial information. அடுத்தது கம்பைலேஷன் என்கேஜ்மெண்ட், SRS 4400 கம்பைலேஷன் என்கேஜ்மெண்ட்ஸ். இந்த ரெண்டு நேமே ஒரு தடவை உங்க நோட்ல எழுதிக்கோங்க, அழகா. SRS 4400 engagements to perform agreed upon procedures. இங்க வந்து engagements to perform, இங்க engagements to performலாம் இல்ல, கம்பைலேஷன் என்கேஜ்மெண்ட். இது கூட அழகா engagement to perform compilation போட்டுக்கலாம்ல, குழப்புதான் இல்லையா நமக்கு. இது கம்பைலேஷன் என்கேஜ்மெண்ட்ஸ், அது வந்து engagements to perform agreed upon procedures.
engagements to perform agreed upon procedures. Engagements to perform agreed upon procedures. பனி பெய்ய ஆரம்பிச்சிருச்சா நைட்ல? இந்த ஏரியால எது ஸ்மோக் ஆனான்னு தெரியல. ஸ்மாக் மாதிரி இருக்கு. பனியா இருந்தா பெட்டரு. புகை மாதிரி இருக்கு அப்படி இங்கெல்லாம். ஓகே, பாத்துடலாமா? SRS 4400 engagements to perform the agreed upon procedures. இது கம்பைலேஷன் என்கேஜ்மெண்ட்ஸ். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இது ஒரு கதை மாதிரி இருக்கு. இந்த கதையில வந்து ஒரு பையன் படிக்கிறேன், என்னது இதெல்லாம் இருக்கா அப்படியா அப்படின்னு கேட்கறான். சும்மா கதை மாதிரி உட்காந்து ஒரு தடவை படிங்க. நானும் படிச்சேன், டக்குன்னு கதை மறந்து போச்சு எனக்கு. ஓகே, ஸோ இன்ட்ரோடக்ஷன்ல என்ன சொல்றாங்க பாருங்க. இந்த இதுல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இன் பிராக்டிஸ் ஆர் ஆஃபன் ஆஸ்க்ட் டு ப்ரொவைட் சம் சர்வீசஸ். அதுல வந்து ஒப்பீனியன்லாம் நீங்க கொடுக்க மாட்டீங்க. தட் கைண்ட் ஆஃப் நான் அஷூரன்ஸ் சர்வீசஸ் ஆர் கால்ட் அஸ் வாட்னு கேட்டா ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரிலேட்டட் சர்வீசஸ். இதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. The standards on related services கொடுத்தது CA Institute தான். AASB Auditing and Assurance Standards Board of India அவங்க தான் கொடுத்துருக்காங்க. AASB CA Instituteல இருந்து கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரிலேட்டட் சர்வீசஸ். ஒன்னு மறுபடியும் SRS 4400, இன்னொன்னு SRS 4410 கம்பைலேஷன் என்கேஜ்மெண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ரிலேட்டட் சர்வீசஸ்னா என்னன்னு சொல்றாங்க. ரிலேட்டட் சர்வீசஸ்னா என்னன்னா வேர் யூ டோன்ட் ஹேவ் டு கிவ் ஒப்பீனியன்லாம் கொடுக்க வேண்டாம். அதான். அப்ப அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வாட் இஸ் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்? அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கறதுல யூ எக்ஸ்பிரஸ் அ கன்க்ளூஷன். கண்டிப்பா என்ன பண்ணுவாரு தி ஆடிட்டர் அந்த இடத்துக்கு போயிட்டு கண்டிப்பா ஒரு கன்க்ளூஷனை கொடுப்பாரு. அந்த கன்க்ளூஷன் அப்படிங்கிறது ஒப்பீனியன். அந்த ஒப்பீனியன் கண்டிப்பா கொடுப்பாரு. அது ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங், ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரெவியூ என்கேஜ்மெண்ட், ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் மூணுமே வரும். எல்லாத்துலயுமே என்ன பண்ணுவாரு, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் இருக்கும். அந்த சப்ஜெக்ட் மேட்டர் வந்து என்ன பண்ணுவாரு, நிறைய கிரைட்டீரியா வச்சு அப்ளை கிரைட்டீரியா இருக்கும். கிரைட்டீரியா வச்சு இந்த கிரைட்டீரியாக்கு இது ஃபிக்ஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு எஸ்னா எஸ் நோ ஒப்பீனியன் கொடுத்துட்டு வெளில போவார். அதான் சொல்றாங்கல்ல, நம்ம படிச்சது ஆடிட்ல 3 இருக்கும். ரெஸ்பான்சிபிள் பார்ட்டி ஒருத்தவங்க இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து யூசர்ஸ் இருப்பாங்க, இன்னொரு சைடு ஆடிட்டர் இருப்பார். 3 பேர் இருப்பாங்க. இதான் டிகிரி ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் இன்டெண்டட் யூசர்ஸ், அதர் த ரெஸ்பான்சிபிள் பார்ட்டி அபவுட் த அவுட்கம் ஆஃப் த எவாலுவேஷன் ஆஃப் த சப்ஜெக்ட் மேட்டர் அகேன்ஸ்ட் த கிரைட்டீரியா. இது எப்படி சொல்லுவோம்னா 3 ஞாபகம் தெரியல உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம படிச்சோம். ட்ரை பார்ட்டி ரிலேஷன்ஷிப்னு ஒன்று படிச்சோம். ட்ரை பார்ட்டி ரிலேஷன்ஷிப் ஃபார் ஆடிட்னா ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே 3 பார்ட்டி இருப்பாங்க. ஆர் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 3 பார்ட்டி இருப்பாங்க. என்னன்னா ஒன்னு ரெஸ்பான்சிபிள் பார்ட்டி. ரெஸ்பான்சிபிள் பார்ட்டின்ற வந்து மேனேஜ்மெண்ட். அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேரே பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலா நம்மள அப்பாயிண்ட் பண்றது ஷேர் ஹோல்டர்ஸ். அவங்க தான் யாருன்னா இன்டெண்டட் யூசர்ஸ் சொல்லுவோம். இன்னொருத்தர் யாருன்னா இந்த பிராக்டிஷனர், அதாவது ஆடிட்டர். 3 பேர் இருப்பாங்க. ஆடிட்டர் என்ன பண்ணுவாருன்னா இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து சப்ஜெக்ட் மேட்டருங்க. வாட் இஸ் சப்ஜெக்ட் மேட்டர்? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சப்ஜெக்ட் மேட்டர். இந்த சப்ஜெக்ட் மேட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க? FRF படி ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. அப்ப இண்ட் AS யூஸ் பண்ணிருப்பாங்க, இல்லைன்னா வந்து கம்பெனிஸ் ஆஃப் 2013 ஷெட்யூல் 3 படி ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இந்த சப்ஜெக்ட் மேட்டரை அகேன்ஸ்ட் ஒரு கிரைட்டீரியா அவங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கல்ல, என்ன கிரைட்டீரியா? இண்ட் AS என்ற கிரைட்டீரியா படி ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்களா? ஸோ வெதர் த சப்ஜெக்ட் மேட்டர் ஹஸ் பீன் ப்ரிப்பேர்ட் அகேன்ஸ்ட் தி பர்டிகுலர் கிரைட்டீரியா அப்படிங்கறத ஆடிட்டர் செக் பண்ணிடுவாரு. யார் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுனா ரெஸ்பான்சிபிள் பார்ட்டி. ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் பார்ட்டி? மேனேஜ்மெண்ட். அவங்க எதுக்கு ரெஸ்பான்சிபிள்னா இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரிப்பரேஷன். they'll prepare and give to auditor. Auditor will give the opinion to the shareholders. இது வந்து ட்ரை பார்ட்டி ரிலேஷன்ஷிப். இது வந்து ஆடிட்ல, அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்ல, அதுக்கப்புறம் ரெவியூல எல்லாத்துலயுமே இப்படிதான் இருக்கும். இதான் வந்து அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் பேசிக்கா. ஓகே, இதை தாண்டி பிராக்டிஷனர் வந்து இது எல்லா என்கேஜ்மெண்ட்டுமே வந்து என்ன கொடுப்பாரு? ஒப்பீனியன் கொடுப்பாரு. பட் இப்ப இருக்கிற ரிலேட்டட் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒப்பீனியன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? அவர் ஒப்பீனியன் கொடுக்கறதுனால தான் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டா டெசிஷன் மேக்கிங்ல இறங்குறாங்க. ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆடிட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எல்லா என்கேஜ்மெண்ட்ஸுமே வந்து அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மலா இப்ப நீங்க ஆடிட் ஃபார்ம்ல ஒர்க் பண்றீங்க, அங்க என்ன பண்றீங்க? இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி தரீங்க, GST ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி தரீங்க, எவ்வளவு விஷயம் செய்றீங்கல்ல, இதெல்லாம் நான் ஆடிட் ரிலேட்டடாவா இருக்கு? இல்ல எவ்வளவோ அஷூரன்ஸ் அங்கே அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் தாண்டி யூ பெர்ஃபார்மிங் சோ மெனி திங்ஸ்ல. இப்போ நீங்க வந்து டாக்ஸ் ஆடிட் பண்ண போறீங்க. ஓகே, டாக்ஸ் ஆடிட் இஸ் a ஃபார்ம் ஆஃப் ஆடிட். அதெல்லாம் விடுங்களேன். இப்போ டாக்ஸ் ஆடிட்டோட எண்ட் சீசன் இப்போ பயங்கர பிஸியா இருப்பாங்க எல்லாரும். ஐயோ டாக்ஸ் ஆடிட் சீசன் சொல்லுவாங்க. ஒரு பாயிண்ட்ல ஸ்டாச்சுட்டரி ஆடிட் சீசன் இருக்கும். அந்த மாதிரி ஆடிட் சீசன் அப்படின்றது ஒண்ணு. அது இல்லாம நார்மலா டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி கொடுக்கறது. கன்சல்டேஷனுக்கு எத்தனை பேர் வராங்க? மேடம் நான் கம்பெனி ஆரம்பிக்க போறேன், எனக்கு MOL நீங்க கொஞ்சம் ரெடி பண்ணித்தாங்க, எங்களுக்கு என்டையர் இன்கார்பரேஷன் நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கன்சல்டிங் அட்வைசரி சர்வீசஸ்லாம் பண்ணலாம். இப்போ சில பேர் கேட்பாங்க, மேடம் நீங்க வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கன்சல்டேஷன் சர்வீஸ்லாம் பண்ணலாமா? நம்ம ஆடிட்டர் இல்லையா, ஆடிட் தானே பண்ணோம், இந்த மாதிரி கன்சல்டன்ட் எல்லாம் இருக்கலாமா அப்படின்னு. ஏன்னா ஒண்ணுமே படிக்காதவங்கலாம் ரோட்ல கடை போட்டு நான் கன்சல்டன்ட்னு உட்காந்துருக்கான். நீ கஷ்டப்பட்டு முக்கிய படிச்சுட்டு, ஓகேவா, நீ வந்து ஃபுல்லா கையில வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா இருந்துட்டு அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங்ல எக்ஸ்பர்ட்டா இருந்துட்டு
அது ரிலேட்டடா கன்சல்டன்சி பண்ணக்கூடாதுன்னு யார் ஒன்று சொல்றது? கண்டிப்பா நீங்க கன்சல்டண்டா இருக்கலாம். ஸோ ஒண்ணுமே இல்லை, நாங்க ரியல் எஸ்டேட் கன்சல்டன்ட், இந்த கன்சல்டன்ட், அந்த கன்சல்டன்ட் 10வது படிச்சாலும் போட்டு உட்காந்துருக்கான். So you are an expert in auditing and accounts. Once you get that chartered accountancy as a professional certificate கையில வந்துருச்சுன்னா நீங்க யாரு உங்களை கையில பிடிக்க முடியாது, அப்பே இப்படி ஆளுங்களை ஆயிடுவீங்க. அப்படின்னும் போது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் கன்சல்டன்ட் பிசினஸ் பண்ணக்கூடாதா? கன்சல்டன்ட் பண்ணலாம். என்னன்னா செக்ஷன் 144ல சில ப்ரொஹிபிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, நீங்க ஒரு கம்பெனிக்கு ஆடிட்டரா போறீங்கப்பா, ஆடிட்டரா நீங்க போகும்போது நீங்களே அங்க கம்பெனில என்கேஜ்மெண்ட் பண்ணிருக்கலாமா? பண்ணக்கூடாது. ஓகேவா? அது என்ன செல்ஃப் ரிவ்யூ திருட்டு வந்துடும்ல. நீங்களே அங்க போய் ஃபுல்லா கம்ப்ளீட்டா நீங்க தான் வந்தாங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணதே நீங்க தான் வைங்க. அப்ப நீங்களே எப்படி அதை போய் ஆடிட் பண்ண முடியும்? அந்த மாதிரி செக்ஷன் 144 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2013ல கொடுத்துருப்பாங்க. தீஸ் ஆர் த சர்வீசஸ் தட் ஆர் ப்ரொஹிபிட்டட் பை செக்ஷன் 144. யாரு செய்யக்கூடாது? அந்த கம்பெனிக்கு நீங்க ஆடிட்டரா இருந்தீங்கன்னா அப்ப செக்ஷன் 144ல இருக்கிற அந்த கம்பெனிக்கு நீங்க பண்ணக்கூடாது, வேற கம்பெனிக்கு நீங்க பண்ணலாம். செக்ஷன் 144 ப்ரொஹிபிஷன் கொடுத்துருக்காங்க கம்பெனிஸ் ஆக்ட்லனா, அதை நீங்க எப்ப பண்ணக்கூடாதுன்னா, இப்ப நீங்க வந்து கம்பெனி ஒரு கம்பெனி இருக்கு, ஓப்பஸ்னு ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனிக்கு நீங்க ஆடிட்டர் அப்படின்னு சொன்னா அந்த ஓப்பஸ்ன்ற கம்பெனிக்கு மட்டும்தான் நீங்க செக்ஷன் 144ல வர ரிவ்யூ செய்யக்கூடாது, புக் கீப்பிங் சர்வீசஸ் செய்யக்கூடாது, இன்டர்னல் ஆடிட்டா செய்யக்கூடாது. ஏன்னா நீங்களே அங்க இன்டர்னல் ஆடிட்டர் வந்து நீங்களே அங்க ஸ்டார்ட்டாகவும் இருக்கக்கூடாது, நீங்களே அங்க புக் கீப்பிங் சர்வீஸையும் மட்டும் நீங்களே அங்க போய் என்ன பண்ணக்கூடாது, யூ பி நாட் தி ஆடிட்டர் ஆல்சோ, ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் ஆல்சோ. அதனாலதான் அந்த செக்ஷன் 144 ப்ரொஹிபிஷன் இருக்கு. பட் அந்த செக்ஷன் 145ல கொடுத்துருக்க இன்டர்னல் ஆடிட்டர் நீங்க வேற ஏதாவது ஒரு கம்பெனிக்கு நீங்க இன்டர்னல் ஆடிட்டரா இருக்கலாமே, வேற ஏதாவது ஒரு கம்பெனிக்கு நீங்க போய் புக் கீப்பிங் சர்வீஸ் பண்ணலாம். ஸோ அதுல கொடுத்துக்க சர்வீசஸ் ப்ரொஹிபிட்டட்னா நீங்க செய்யவே கூடாதுன்னு இல்லை. நீங்க எந்த கம்பெனிக்கு ஸ்டார்ட் ஆடிட்டரா இருக்கீங்களோ அந்த சேம் கம்பெனிக்கு நீங்க அதை செய்யக்கூடாது. அந்த மாதிரி. ஸோ நீங்க ஜென்ரலா யூ கேன் பி கன்சல்டன்ட், யூ கேன் பி த அட்வைசரி சர்வீசஸ் நீங்க தாராளமா பண்ணலாம். அதே மாதிரி நீங்க இருக்க ரிலேட்டிவ் சர்வீசஸும் நீங்க பண்ணலாம், விச் இஸ் நாட் அட் ஆல் ஆடிட்டிங் சர்வீஸே கிடையாது. அதனால நீங்க தாராளமா பண்ணலாம். கம்பைலேஷன் அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜரை பண்ணலாம். இப்போ அடுத்து என்ன வந்துட்டாங்க, வாட் இஸ் அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர் அப்படின்னு வந்துட்டாங்க. அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது வந்து ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸை கண்டுபிடிச்சு ரிப்போர்ட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். அதுவும் எந்த ப்ரொசீஜர் அப்ளை பண்ணணுங்கிறது அவங்களே சொல்லிடுவாங்க. யார் சொல்வா? மேனேஜ்மெண்ட்டே நமக்கு சொல்லிடும். ஸோ இட் இஸ் அன் என்கேஜ்மெண்ட் டு பர்ஃபார்ம். என்ன சொல்றாங்க பாருங்க, இன் அன் என்கேஜ்மெண்ட் டு பர்ஃபார்ம் அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர் தி ஆடிட்டர் இஸ் என்கேஜ். ஏன் இந்த இடத்துல ஆடிட்டர்ன்ற வேர்ட் கொடுத்துருக்காங்க? இந்த இடத்துல அவங்க சும்மா பிராக்டிஷனர்னு கூட வார்த்தையை கொடுத்துருக்கலாம்ல. இந்த இடத்துல தெளிவா ஆடிட்டர்னு தான் கொடுத்துருக்காங்க. இதுவே எஸ்ஆர்எஸ் 4410 ஆடிட்டர்ன்ற வேர்டு அவங்க பயன்படுத்தவே இல்லை. அவங்க யூஸ் பண்ணிருக்க வேர்டு பிராக்டிஷனர், பிராக்டிஷனர், பிராக்டிஷனர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிராக்டிஷனர் இஸ் a person who is a practicing chartered accountant, but he is doing SRS 4410 in the capacity of a practitioner and not from the capacity of an auditor. புரியுதா? SRS 4400 நீ பர்ஃபார்ம் பண்ணும்போது நீ ஒன்னு ஒரு ஆடிட்டராகவே நினைச்சுதான் நீ அந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ற. ஆனா ஆடிட் பண்ணி ஒப்பீனியன் கொடுப்பீங்க, இங்க ஆடிட் பண்ணி ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸை மட்டும் கொடுக்குறீங்க. அதனால ரொம்ப தெளிவா எஸ்ஆர்எஸ் 4400ல அவன் யூஸ் பண்ற வார்த்தை வந்து ஆடிட்டர், 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 ஃபுல்லா ஆடிட்டர் தான். எஸ்ஆர்எஸ் 4410ல அவன் யூஸ் பண்ற வார்த்தை பிராக்டிஷனர், பிராக்டிஷனர், பிராக்டிஷனர். ஏன்னா இந்த இடத்துல த ஆடிட்டர் இஸ் பர்ஃபார்மிங் ஆடிட் என்கேஜ்மெண்ட் மாதிரியே தான் அதை வந்து வழி நடத்துறாரு. ஆனா எண்ட் ஆஃப் த டேல ஒப்பீனியன் கொடுக்காம அந்த அவர் என்ன கண்டுபிடிச்சாரோ அந்த ஃபைண்டிங்ஸை மட்டும் ரிப்போர்ட்ல கொடுத்துட்டு வெளில வந்துடுறாரு. அப்போ ஆடிட்டர் இஸ் என்கேஜ்டு பை த கிளையண்ட் டு இஷ்யூ அ ரிப்போர்ட். இங்கேயும் ரிப்போர்ட் நீங்க இஷ்யூ பண்றீங்க. ஆனா அந்த ரிப்போர்ட் எப்படிப்பட்ட ஒரு ரிப்போர்ட்னா அது ஆடிட் ரிப்போர்ட் கிடையாது. இட் இஸ் a ரிப்போர்ட் ஆஃப் ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸ். சொல்லுங்க, இட் இஸ் a ரிப்போர்ட் ஆஃப் ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸ். சொல்லுங்க, இட் இஸ் a ரிப்போர்ட் ஆஃப் ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸ் based on specific procedures performed on specified subject matter of specific elements, accounts or items of financial statements. அப்ப இங்க என்ன சொல்றாங்க, ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அது என்னவா இருக்கலாம், ஒரு ஸ்பெசிபிக் எலிமெண்டா இருக்கலாம், ஸ்பெசிபிக் ஐட்டமா இருக்கலாம், ஸ்பெசிபிக் அக்கவுண்டா இருக்கலாம், இல்ல சிங்கிள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்டா இருக்கலாம், இல்ல என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் கம்ப்ளீட் செட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்கலாம், கம்ப்ளீட் செட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். இந்த எதுனாலும் இட் இஸ் கால்ட் அஸ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் தான். அப்ப இந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் கேன் பி எனி ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். They might give you a specific element, they might give you a specific item, they might tell you specific இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட் மட்டும் தானே, இல்ல வெறும் P&L மட்டும் பாருங்க, இல்ல வெறும் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் மட்டும் பாருங்க, இல்ல கம்ப்ளீட் செட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்து கொடுங்க. So the subject matter that they're going to give you can be anything that they decide. Which is the subject matter they decide. Which is the specified procedure they decide. What you do, you apply the agreed procedure. Procedure also they only decide. Who decides the procedures?
Procedures also they only decide. What is the procedures called? It is called as specified procedures. It is called as specified procedures. Okay, அப்ப specified procedures அவங்களே டிசைட் பண்றாங்க, ஸ்பெசிஃபைடு எலிமெண்ட்டையும் அவங்களே டிசைட் பண்றாங்க. நீங்க பண்ண போறது என்னவோ அந்த ஸ்பெசிஃபைடு ப்ரொசீஜர்ஸை நீங்க அப்ளை பண்ண போறீங்க, அவ்வளவுதான் நீங்க பண்ண போறீங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், engagement to perform agreed upon procedure may require the auditor to perform certain procedures. இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸ், அக்கௌண்ட்ஸ் பேபிள், இல்ல ஃபுல்லா இருக்கிறதுனா கூட ஓகே, ப்ராஃபிட் செக்மெண்ட், இல்ல ஃபுல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், எப்படி வேணா இருக்கலாம், பேலன்ஸ் ஷீட் ஆர் ஈவன் கம்ப்ளீட் செட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், எது வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ SRS 4400 நம்ம போயிடுறோம். ஓகே ஓகே, SRS 4400 என்ன சொல்லுது பாருங்க. It provides guidance on the auditor's professional, underline this, auditor உடைய professional responsibilities when an engagement to perform agreed upon procedure regarding the financial information is undertaken. ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை வந்து நீங்க ஜஸ்ட் வந்து என்ன பண்றீங்க, அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜரை டேக் அப் பண்றீங்கன்னா அதை நீங்க எப்படி பண்ணணும், அந்த அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜரை நீங்க பண்ணி கொடுத்தா அதுக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ரிப்போர்ட் ஆன் ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸ் நம்ம சொன்னோமே, ரிப்போர்ட் ஆன் ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸ், ரிப்போர்ட் ஆன் ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸ். அந்த ரிப்போர்ட் ஆன் ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸ், அந்த ரிப்போர்ட்டை எப்படி பண்ண போறீங்க, அது என்ன ஃபார்மேட்ல, என்ன மாதிரி கண்டென்ட் இருக்கணும், என்ன மாதிரி ஹெட்டிங்ஸ் எல்லாம் கொடுக்கணும், அதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா ஃபார்ம் அண்ட் கண்டென்ட் ஆஃப் த ரிப்போர்ட் ஆன் ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸ். ஃபார்ம் அண்ட் கண்டென்ட் ஆஃப் த ரிப்போர்ட் ஆஃப் தி ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸ் அது எப்படி இருக்கணும்னு அவங்க சொல்லிடுவாங்க. ஃபார்ம் அண்ட் கண்டென்ட் ஆஃப் த ரிப்போர்ட் ஆஃப் த ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸ் ஆடிட்டர் இஷ்யூ பண்றாரு, அது எப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்பர் 1 அப்ஜெக்டிவ் என்ன, உங்களோட அப்ஜெக்டிவ் என்னன்னா நீங்க எந்த ஸ்பெசிஃபைடு ப்ரொசீஜர்ஸ் அவன் அப்ளை பண்ண சொல்றானோ அதுக்கு நீங்க அக்ரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த அக்ரீட் அதுக்கு பேர் ஒன்ஸ் அவன் இந்த ப்ரொசீஜரை நீங்க ஃபாலோ பண்ண அவன் சொல்லுவான்ல, அதுக்கு பேர் ஸ்பெசிஃபைடு ப்ரொசீஜர். அந்த ஸ்பெசிஃபைட் ப்ரொசீஜர் நீங்க அக்செப்ட் பண்ணும்போது அதுக்கு பேர் வந்து அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர் ஆயிடும். அப்ப நீங்க அக்ரி அப்பான் பண்ண அந்த ப்ரொசீஜரை நீங்க கேரி அவுட் பண்ணுங்க. கேரி அவுட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து கிட்டத்தட்ட ஆடிட் மாதிரி தான் இருக்கும். இட் வில் பி இந்த நேச்சர் ஆஃப் ஆடிட். ஓகே, டு விச் த ஆடிட்டர் அண்ட் என்டிட்டி அண்ட் எனி அதர் அப்ராப்ரியேட் தேர்ட் பார்ட்டிஸ் மே ஹேவ் அக்ரீட் அண்ட் டு ரிப்போர்ட் ஆன் த ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸ். என்னன்னா எப்படி ஒரு ஆடிட்ல ட்ரை பார்ட்டி ரிலேஷன்ஷிப் இருக்குமோ அதே மாதிரி SRS 4400லையும் ட்ரை பார்ட்டி ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஏன்னா இன்டெண்டட் யூசர் வேற ஒரு ஆளா கூட இருக்கலாம். இன்டெண்டட் யூசர்ன்றது வந்து ஷேர் ஹோல்டர்ஸாக கூட இருக்கலாம். ஓகே, மேனேஜ்மெண்ட் வந்து உங்ககிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் இந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை, இதை நீங்க ஆடிட் பண்ணி கொடுங்க, ஆனா ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜருக்கு வருவாங்க. அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜருக்கு வராங்க. அப்ப இந்த அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜரை நான் அப்ளை பண்ணுவேன். அப்ளை பண்றது இந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் மேல அப்ளை பண்ணுவேன். அந்த ரிப்போர்ட்டை யூஸ் பண்றது மேனேஜ்மெண்டாவும் இருக்கலாம், இல்லை வெளியாட்களாவும் இருக்கலாம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதுதான் இந்த பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. Auditor to carry out the procedures of an audit nature to which the auditor and the entity and any other appropriate third parties may have agreed upon. And அதாவது இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த agreed upon procedure அப்படிங்கறது யாரு பேசி அக்ரி பண்ணிக்கிட்டீங்க, நீங்களும் மேனேஜ்மெண்ட் மட்டும் அக்ரி பண்ணிக்கிட்டீங்க இல்ல. சில நேரங்கள்ல நீங்களும் மேனேஜ்மெண்ட் மட்டும் அக்ரி பண்ணா போதும், சில நேரங்கள்ல யார் யூஸ் பண்றாங்களோ அவங்களும் சேர்ந்து அக்ரி பண்ணணும். அப்ப agreed upon procedures may have agreed upon by the auditor along with management and the shareholders or any other intended parties. இன்டெண்டட் பார்ட்டிஸ் இன்டெண்டட் யூசர்ஸ் யார் யூஸ் பண்ண போறாங்களோ அவங்களும் சேர்ந்து தான் அந்த ப்ரொசீஜர்ஸை டிட்டர்மைன் பண்ணிருப்பாங்க. அதை நீங்க அப்ளை பண்ணி ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸை கொடுக்க போறாங்க. ஓகேவா? அதே மாதிரி இதுல அஷூரன்ஸ் கொடுக்க மாட்டோம், அது சொல்ற மாதிரி நோ அஷூரன்ஸ் இஸ் கிவன். ஓகே, இன்ஸ்டெட் யூசர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கொடுத்த ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸை வச்சு அவங்களே என்ன பண்ணுவாங்க, தே வில் ஃபார்ம் தேர் ஓன் கன்க்ளூஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா இந்த இடத்துல யாரு யூசர்னு அவங்க டிட்டர்மைன் பண்ணிருக்காங்களோ அந்த யூசர் மட்டும் தான் நீங்க கொடுக்க போற இந்த ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸ்க்கு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பீங்கன்னு, ரிப்போர்ட் ஆன் ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸ். அதை யார் யூஸ் பண்ணலன்னா இந்த இன்டெண்டட் யூசர்ஸ் ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லையாப்பா, அவங்க மட்டும்தான் இதை யூஸ் பண்ணா மற்ற வெளியாட்கள் யாரும் யூஸ் பண்ண கூடாது. அப்ப இந்த இடத்துல படிங்க, the objective of the agreed upon procedure is to carry out the procedures of an audit nature to which the auditor, entity, அதுக்கப்புறம் the third party, appropriate party, third party அது யார் யூஸ் பண்றாங்களோ அவங்க and the third parties have agreed and to report on the factual findings. Assurance provide பண்ண மாட்டீங்க, அதனால such agreed upon engagements are non assurance engagement. MCQல கேட்கலாம், ஆனா இவ்வளவு மொக்கையெல்லாம் கேட்க மாட்டாங்க, பாத்துக்கலாம் விடுங்க. Audit versus agreed upon procedure. ஆடிட்க்கும் agreed upon procedure என்ன கீ டிஃபரன்ஸ்னு கேக்குறாங்க. ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் அது அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். ஆடிட்ன்றது ஒப்பீனியன் கொடுக்கும், அஷூரன்ஸ் கொடுக்கும் யூசர்ஸ்க்கு. ஆனா அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர் அப்படிலாம் கிடையாது, ஒரு ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, அஷூரன்ஸை கொடுக்காது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களே என்ன பண்ணணும், தட் இஸ் அந்த யார்கிட்ட நம்ம அந்த ரிப்போர்ட் கொடுக்குறோமோ அந்த இன்டெண்டட் யூசர்ஸ் அவங்களே இதை படிச்சு பார்த்து அந்த ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸை வச்சு தே ஷுட் கம் டு அ கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர் என்கேஜ்மெண்ட் டு இவாலுவேட் வேலிடிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா
அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, என்னென்னலாம் ப்ரொசீஜர்ஸ் அக்ரி பண்ணி அவங்க என்னென்னலாம் வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அக்கௌண்ட்ஸ் பேபிள், அதாவது சன்ட்ரி கிரெடிட்டார்ஸை பத்தி நம்ம கிட்ட கொடுத்துட்டு இதை எங்களுக்கு அக்ரிட் அப்பான் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சப்ளையர் பே எல்லாம் கரெக்டா இருக்கா, அமௌண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கா, எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் எல்லாம் பண்ண போறோம், கம்பேரிசன் பண்ண போறோம், ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்கிற அமௌண்ட்டை கரெக்டா இங்க பேலன்ஸ் ஷீட் எடுத்துட்டு வந்திருக்காங்களா, இதெல்லாம் வந்து நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுவோம், கம்பேர் பண்ணுவோம். இதெல்லாம் சும்மா இதெல்லாம் தேவையில்லை, ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. பட் சும்மா சொல்றாங்க உங்களுக்கு அக்ரிட் அப்பான் ப்ரொசீஜரை நீங்க என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்த ஜென்ரல் பிரின்சிபல். ஜென்ரலா ஒரு அக்ரிட் அப்பான் ப்ரொசீஜரை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய பிரின்சிபல் என்ன? இந்த இடத்துல நீங்க ஒரு ஆடிட்டரா தான் இந்த வேலையை செய்றீங்க. கரெக்டா? யூ கோயிங் டு ஒர்க் லைக் ஜஸ்ட் லைக் an ஆடிட்டர். அதனால இந்த இடத்துல நீங்க ஒப்பீனியன் தான் கொடுக்கலே தவிர ஒரு ஆடிட்டராகவே நீங்க உங்களை நினைச்சுதான் இந்த இடத்துல நீங்க வேலையை பாக்குறீங்க. அப்படிங்கறதுனால நீங்க கண்டிப்பா அந்த கோட் ஆஃப் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா எந்தெந்த இண்டிபெண்டன்ஸ் அவங்க ரிக்வயர் பண்றாங்களோ இண்டிபெண்டன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. இல்ல இண்டிபெண்டன்ஸ் எல்லாம் தேவையில்லை, நாங்க சொல்ற மாதிரி நீங்க பண்ணா போதும்னா இண்டிபெண்டன்ஸ் தேவையில்லை. பட் கோட் ஆஃப் எத்திக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கோட் ஆஃப் எத்திக்ஸ்ல வாட் ஆர் தி ப்ரொஃபஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் an auditor, CA ஸ்டூடெண்ட் சொன்ன மாதிரி வாட் ஆர் தி ப்ரொஃபஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய படிச்சிருக்கோம். இது ஏன்னா சாப்டர் நம்ம 19 பிகினிங்ல நம்ம படிச்சோம். வாட் ஆர் தி ப்ரொஃபஷனல் how do you call responsibilities? என்னது? இன்டெகிரிட்டி, objectivity, professional competence and due care, கான்ஃபிடென்ஷியாலிட்டி, அப்புறம் ப்ரொஃபஷனல் கண்டக்ட் அண்ட் டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். இது எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படி சொல்றாங்க. என்னென்ன ஃபாலோ பண்ணணும்? இன்டெகிரிட்டி, அப்ஜெக்டிவிட்டி, ப்ரொஃபஷனல் காம்படன்ஸ் அண்ட் டியூ கேர், அப்புறம் கான்ஃபிடென்ஷியலா இருக்கணும், எதனால கான்ஃபிடென்ஷியாலிட்டி இருக்கணும், அப்புறம் ப்ரொஃபஷனல் கண்டக்ட் இருக்கணும், அப்புறம் டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வரதா இருந்தாலும் நீங்க ஃபாலோ பண்ணணும். அவ்வளவுதான். டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த இடத்துல நீங்க SRS ஃபாலோ பண்ணி தானே ஆகணும். அதுதான் டெக்னிக்கலா உங்களுக்கு ஃபாலோ பண்ண சொல்ல ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்ப SRS 4400 ஃபாலோ பண்ணி அக்ரிட் அப்பான் ப்ரொசீஜர் பண்ணணும். அந்த மாதிரி சோ இதெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு ஃபாலோ அப்படின்றாங்க. சோ இன்டெகிரிட்டி, அப்ஜெக்டிவிட்டி, ப்ரொஃபஷனல் காம்படன்ஸ் அண்ட் டியூ கேர், அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, ப்ரொஃபஷனல் கண்டக்ட், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், இது எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து நல்ல மனப்பாடம் பண்ணிக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டெகிரிட்டி, அப்ஜெக்டிவிட்டி, ப்ரொஃபஷனல் காம்படன்ஸ் அண்ட் டியூ கேர், ப்ரொஃபஷனல் கண்டக்ட். ரெண்டு ப்ரொஃபஷனல் இருக்கு, ரெண்டுமே ப்ரொஃபஷனல் சி தான் வருது. ப்ரொஃபஷனல் காம்படன்ஸ் அண்ட் டியூ கேர் ஒன்று, இன்னொன்று ப்ரொஃபஷனல் கண்டக்ட் ஒன்று. அப்புறம் இன்டெகிரிட்டி, அப்ஜெக்டிவிட்டி, அப்புறம் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்லலாம். இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும், கோட் ஆஃப் எத்திக்ஸ் படி உங்களோட இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்க வச்சுக்கணும். ஆடிட்டர்ஸ் ஒரு ப்ரொஃபஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எத்திக்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து கீப் அப் பண்ணணும். மோஸ்ட்லி இண்டிபெண்டன்ஸ் இஸ் நாட் அ ரிக்வயர்மெண்ட். ஜென்ரலி இண்டிபெண்டன்ஸ் இஸ் நாட் அ ரிக்வயர்மெண்ட் ஃபார் அக்ரிட் அப்பான் ப்ரொசீஜர். ஹவவர் நீங்க அக்ரிட் அப்பான் ப்ரொசீஜர் என்ன டேர்ம்ஸ்ல ஒத்து வந்தீங்களோ அதை மேல எடுத்து படிச்சு பாருங்க. ஹவவர் the terms or objectives of the engagement may require the auditor to comply with independent. நீங்க இண்டிபெண்டா இதை இருந்து எனக்கு செஞ்சு கொடுங்க சார் அப்படின்னு அவங்க அந்த அக்ரிட் அப்பான் ப்ரொசீஜரை நீங்க இண்டிபெண்டா இருங்க சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க இருங்க, இல்லைன்னா இருக்கணும்னு அவசியம். ஜென்ரலா SRS 4400 இண்டிபெண்டன்ஸ் இஸ் ஜென்ரலி நாட் அ ரிக்வயர்மெண்ட். பட் இஃப் த அக்ரிட் அப்பான் ப்ரொசீஜர்ல இஃப் த டேர்ம்ஸ் ஆர் அப்ஜெக்டிவ் ஆஃப் த என்கேஜ்மெண்ட் may require the auditor to comply with the independence requirements of the code of ethics issued by CA Institute, அப்ப நீங்க கம்ப்ளை பண்ணுங்க. But the auditor is not independent, கண்டிப்பா SRS 4400 நீங்க ரிப்போர்ட் கொடுக்கும்போது நீங்க அந்த இடத்துல you have to make a statement saying that இது just and to that effect should be made in the report of action. You have to say that it is not an independent auditor's report. It is not an இந்த இடத்துல வந்து the auditor who did the agreed upon procedures did not hold up the independence. Independence is not required as per SRS 4400ன்ற விஷயத்தை கண்டிப்பா ஹைலைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் இருக்குல்ல, இந்த என்டையர் டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட்னுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நீங்க எப்படி டிஃபைன் பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. Auditor should ensure with the representatives of the entity and ordinarily other specified parties who will receive the copies of the report of actual findings that there is a clear understanding regarding the agreed upon procedure. அவங்க சொல்றாங்க இதான் அக்ரிட் அப்பான் ப்ரொசீஜர், இதான் ஸ்பெசிஃபைட் ப்ரொசீஜர், இதான் நீங்க ஃபாலோ பண்ணணும் அவங்க சொல்லிடலாம் அவங்க சைட்ல. நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஸ்பெசிஃபைடு பார்ட்டி ஹூ இஸ் கோயிங் டு யூஸ் த ரிப்போர்ட், மேனேஜ்மெண்ட், நீங்க உங்க 3 பேருக்கு ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டி இருக்கணும், கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ரிகார்டிங் த அக்ரிட் அப்பான் ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் இல்லை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன இருக்குன்னு உங்க 3 பேருக்குள்ள ஒரு ப்ராப்பர் கிளியர் கட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதுக்காகவே நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா அந்த இடத்துல யூ ஆர் கோயிங் டு இஷ்யூ அ என்கேஜ்மெண்ட் லெட்டர். அந்த இடத்துல என்கேஜ்மெண்ட் லெட்டர் அப்படிங்கிறது SRS 4400 படி ஒரு என்கேஜ்மெண்ட் லெட்டர் நீங்க கொடுக்க போறீங்க. ஸோ மேட்டர்ஸ் டு பி அக்ரி, உங்க 3 பேருக்குள்ள கிளியர் கட் அண்டர்ஸ்டாண்டிங் எது ரிலேட்டடாலாம் வரணும் அப்படின்னா இந்த என்கேஜ்மெண்ட் எப்படிப்பட்டது, வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த என்கேஜ்மெண்ட். ஓகேவா? அதுவும் இல்லாமல் நீங்க அதுல சொல்லணும் இது ஆடிட்டோ ரிவ்யூவோ கிடையாது, இதுல அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் கிடையாதுன்றது நீங்க அங்க மென்ஷன் பண்ணுங்க. எந்த பர்பஸ்க்காக அவங்க இதை பண்ண சொல்றாங்க,
இப்படியே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஆடிட்டர் தான் ஆடிட் பண்ண போறாரு. இடையில எங்களை கூப்பிட்டு எதுக்குங்க அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர் பண்ண சொல்றீங்க, எதுக்காக இந்த பர்பஸ் அப்படின்றத அவங்க கிட்ட கேளுங்க. அதை கேட்டு அங்க ரெக்கார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து எந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை நாங்க இப்ப வந்து அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணணும், வெறும் பிஎன்எல்க்கு மட்டுமா, இல்ல வெறும் பேலன்ஸ் ஷீட்டுக்கு மட்டுமா, இல்ல என்டையர் கம்ப்ளீட் செட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கா, இல்ல வெறும் கேபிட்டல் அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் மட்டுமா, எதுக்கு, வாட் இஸ் த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வேர் யூ ஹேவ் டு அப்ளை. அப்புறம் நேச்சர் டைம் எக்ஸ்டெண்ட், எங்களுக்கு எத்தனை நாள் டைம் கொடுக்க போறீங்க, எத்தனை நாளுக்குள்ள இது நாங்க முடிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த ரிப்போர்ட் நாங்க ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறோமே, அதை நீங்க யாருக்கெல்லாம் மட்டும் கொடுக்கணும், என்ன சொல்லி கொடுக்கணும். இது ஆடிட் கிடையாது, ரெவ்யூ கிடையாது, இது ஜஸ்ட் வந்து அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர் தான்றத சொல்லி நீங்க இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ரிப்போர்ட் தட் வி கிவ் யூ, இது யாருக்கெல்லாம் நீங்க கொடுக்கலாம்ன்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அப்ப லிமிடேஷன்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் த distribution of the reports of the factual finding. When such limitation would be in conflict with the legal requirements and the limited distribution ஏதாவது கான்ஃபிளிக்ட் இருக்குன்னு சொன்னா ஆடிட்டர் அக்செப்டே பண்ணக்கூடாது. என்னங்க இது அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர், என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெடி பண்ணி தர சொல்றீங்க, இதை கண்டிப்பா ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்கலாம், ஏன் நீங்க ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்காம இருக்கீங்க, என்ன தப்பு பண்றீங்க, அப்ப நான் அக்ரி பண்ண மாட்டேன். இஃப் த லா சேஸ் தட் நார்மலா நீங்க அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர் பண்றீங்கன்னா அந்த இடத்துல ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடா நீங்க ஏதாவது ஆடிட் மாதிரி பண்றீங்க, பட் நான் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் பண்றீங்கன்னா மேக் இட் அவைலபிள் டு த ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்குன்னா அது they have to make it available to the shareholders. If they are not doing it, then நீங்க என்ன பண்ணுங்க, லாக்கு புறம்பா எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் நீங்க அக்செப்டே பண்ணாதீங்க, யூ டோன்ட் அக்செப்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது எல்லாம் நீங்க ஏன் அக்ரி பண்ணணும், உங்க 3 பேருக்குள்ள ஏன் இந்த கிளியர் கட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்னா, இட் இஸ் இன் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் போத் த கிளையண்ட் அண்ட் த ஆடிட்டர். கிளையண்ட்டுக்கும் நல்லது, ஆடிட்டருக்கும் நல்லது. the auditor sends the engagement letter. நம்ம ஒரு engagement letter அனுப்ப போறோம். என்ன அனுப்ப போறோம்? the auditor எப்படி ஒரு ஆடிட்டரா இருக்கும் போது, ஆடிட் என்கேஜ்மெண்ட் எடுக்கும்போது எப்படி வந்து அவர் ஒரு என்கேஜ்மெண்ட் லெட்டர் கொடுப்பாரோ, அதே மாதிரி இந்த இடத்துல ஈவன் ஹி இஸ் நாட் an auditor, he is only SRS 4400 இருந்தா கூட he will send the engagement letter to the client and to the third partyக்கு கூட நீங்க அதை கொடுக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். so the engagement letter documenting the key terms of appointment. key terms of appointment என்ன, இந்த terms and conditions தான் இருந்தா தான் நான் SRS 4400 படி வருவேன், இல்லை வரமாட்டேன். the engagement letter confirms the auditor's acceptance of appointment and it helps avoiding any misunderstanding regarding such matters such as objective and scope of engagement. நம்மளோட ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன மாதிரி ஃபார்ம் ஆஃப் ரிப்போர்ட் நம்ம கொடுக்க போறோம், அதை வந்து அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் கிடையாது அப்படிங்கறத நீங்க அந்த இடத்துல என்ன பண்ண முடியும், தெளிவா சொல்ல முடியும். மேட்டர்ஸ் தட் would be included in the engagement letter. 2 இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் இருக்கு. ஒன்னு என்னன்னா, என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் நீங்க அப்ளை பண்ணுவீங்க, அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர் படி என்னென்ன ப்ரொசீஜர் அப்ளை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் a statement that the distribution of the report of the factual findings would be restricted to the specified parties who have agreed to the procedure. ஏன்னா அவங்க ஒன்றும் எல்லா ப்ரொசீஜர் நம்மள அப்ளை பண்ண சொல்லல, அவங்களே ஒரு 5 ப்ரொசீஜர் தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதையும் இந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ல இப்படிதான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இப்படித்தான் அப்ளை பண்ணணும்னு எனக்கு சொன்னதே, எனக்கு ஸ்பெசிஃபை பண்ணதே அந்த தேர்ட் பார்ட்டி, இந்த மேனேஜ்மெண்ட் தான். அப்ப அவங்க மட்டும் தான் இந்த ரிப்போர்ட்டை யூஸ் பண்ணணும், வெளியாட்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வெளியாட்கள் யூஸ் பண்ணா எந்த பர்பஸ்க்காக, எதுக்காக இதை பண்ணாங்கன்னு யாருக்கும் எடுத்தோடனே புரியாது. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து அவங்களை கன்ஃபியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதாவது வெளியாட்களை, இந்த என்கேஜ்மெண்ட்ல இல்லாத அந்த வெளியாட்களை கன்ஃபியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால ஜென்ரல் சர்க்குலேஷன் இது ஜென்ரலா வெளியாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. இல்ல இது என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல பண்ண ஒரு நார்மலான ஒரு செக்அப் மாதிரி தான் நம்ம பண்ணிருக்கோம், இது வெளியில யூ கேன் மேக் இட் அவைலபிள்னா தே கேன் மேக் இட் அவைலபிள். பட் நீங்க என்ன சொல்லணும், இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு, இது அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் கிடையாது, ஓகேவா, இது அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர் தான். அதுவும் அவங்க சொன்ன ஸ்பெசிபிக் ப்ரொசீஜர்ஸ் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், அதுல இருந்து ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸ் தான் கொடுக்குறோம், ஒப்பீனியன் கொடுக்கலன்றதுனால லிமிடெட் சர்க்குலேஷன் தான் நீங்க பண்ணணும்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? இது எல்லாத்துக்கும் நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும், இந்த என்டையர் ஆடிட் லைக் திங் நீங்க வந்து கண்டிப்பா பிளான் பண்ணணும். அப்பதான் உங்களால ப்ராப்பரா பண்ண முடியும். ப்ரொசீஜர்ஸ் அண்ட் எவிடன்ஸ் எதை பண்ணாலும் அதுக்கான எவிடன்ஸை கையில் எடுத்து வச்சுக்கோங்க, டாக்குமெண்டேஷனை பக்காவா பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு யாராவது வந்து என்ன சார் ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸை கொடுத்தீங்க, நீங்க சொன்னலாம் போயின்னு யாராவது சொன்னா இங்க பாருங்க எந்த எவிடன்ஸ் இருக்கு நீங்க காமிக்கணும். அதனால the auditor should carry out the procedures and he should use the evidence. அங்க எவிடன்ஸ் கிடைச்சிக்கல, அதை வச்சுதான் அவர் என்ன பண்ணணும், ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸை ரிப்போர்ட்டே பண்ணணும்னு சொல்றாங்க. என்னென்னலாம் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு கேட்டா, என்கொயரி, அனலைஸ் பண்றது, அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர், என்கொயரி அனாலிசிஸ், இன்கொயரி அனாலிசிஸ், ரீகம்படேஷன், அப்சர்வேஷன், இன்ஸ்பெக்ஷன், கன்ஃபர்மேஷன். இதெல்லாம் என்னென்ன சொல்லிடுறோம், ஒரு சின்ன ஒரு குவிக் ரீகேப். இன்கொயரினா உள்ள போயிட்டு விசாரிக்கிறது, கேள்வி கேட்பீங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க, இது பேர் இன்கொயரி. அனாலிசிஸ் அப்படின்னா அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர், அனலைஸ் பண்றது. அதாவது இந்த ஏரியால எல்லாருமே வந்து 10,000 வாடகை கொடுக்குறாங்க, உங்களுக்கு மட்டும் எப்படி 5,000 ரூபாய்க்கு இடம் கிடைச்சது, அந்த மாதிரி நீங்க ஒத்து போலையே, அனாலிட்டிக்கல் அனலைஸ் பண்ணி பாக்குறது.
லாஜிக்கல் இன்டர்பிரிட்டேஷன், அதுதான் வந்து அனாலிசிஸ் சொல்லுவாங்க, அனலைசிஸ். ஸோ அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். அடுத்து வந்து ரீகம்படிஷன், அவங்க ஒரு தடவை ஆட் பண்ணி நீங்க ஒரு தடவை ஆட் பண்ணி பாருங்க. கம்பாரிசன், போன வருஷத்தோட ஃபிகரோட இந்த வருஷத்தோட ஃபிகரை கம்பேர் பண்ணி பாருங்க. கிளரிக்கல் அக்யூரசி செக், வேற ஏதாவது அக்யூரேட்டா இருக்கா இல்லையான்னு கிளரிக்கலா எதை செக் பண்ணி பாருங்க. அப்சர்வேஷன், அப்சர்வேஷனா நீங்க ஜஸ்ட் அதில் போய் நிக்கிறீங்க, உட்காந்துட்டு அப்சர்வ் மட்டும் பண்றீங்க, அவ்வளவுதான். அந்த இதில் போய் நீங்க கேள்வி கேட்கல, எந்த டாக்குமெண்ட்ஸையும் கேட்கல, போய் செக் பண்ணல, எதுவுமே பண்ணல. யூ ஜஸ்ட் அப்சர்விங் வாட் எவர் தே ஆர் டூயிங். அது பேர் அப்சர்வேஷன். இன்ஸ்பெக்ஷன், இன்ஸ்பெக்ஷன் ஜஸ்ட் உள்ள போறீங்க, போயிட்டு டாக்குமெண்ட்ஸை கேட்குறீங்க, டாக்குமெண்ட்ஸை வாங்கி பாக்குறீங்க, இதுக்கு பேர் இன்ஸ்பெக்ஷன். உள்ள போய் கேள்வி கேட்டு பதில் வாங்கினா அது இன்கொயரி. உள்ள போயிட்டு டாக்குமெண்ட்ஸை மட்டும் நீங்க செக் பண்ணிட்டு வெளில வரீங்கன்னா அதுக்கு பேர் இன்ஸ்பெக்ஷன். எதுவுமே பண்ணாம அமைதியா போய் உட்காந்துட்டு வரீங்கன்னா அது அப்சர்வேஷன். அதுக்கப்புறம் 2-3 ஐட்டம் இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் இவ்வளவு இருக்கு, லாஸ்ட் இயர் சேல்ஸ் இந்த இயர் சேல்ஸ் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்து என்ன எதுன்னு கண்டுபிடிக்கிறீங்க, அதுக்கு பேர் கம்பேரிசன். அதுக்கப்புறம் நீங்க ஒரு தடவை கால்குலேட் பண்ணி பாக்குறீங்க, ரீகம்ப்யூட்டேஷன். இதெல்லாம் தாண்டி அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் இருக்கு, ரேஷியோ அனாலிசிஸ். போன வாட்டி டெட் ஈக்விட்டி ரேஷியோ இவ்வளவு இருக்கு, அசெட் இந்த ரேஷியோ இருக்கு, இப்போ இந்த வாட்டி ஏன் இல்லை, எம்ப்ளாயி டர்ன் ஓவர் ரேஷியோ, அந்த ரேஷியோ இந்த ரேஷியோன்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ரேஷியோ அனாலிசிஸ். அதெல்லாம் அனாலிசிஸ்ல வரும். இது எல்லாத்துலயும் எந்தெந்த ப்ரொசீஜர்ஸ் டு பர்ஃபார்ம் அக்ரிட் அப்பான் என்கேஜ்மெண்ட், இது எல்லாத்தையும் நீங்க பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டிங், இதெல்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் அவங்க ஷார்ட்டா கொடுத்துறாங்கன்னா, இல்லை ஆல்ரெடி நம்ம வந்து அரைச்ச மாவுன்றதுனால ஷார்ட்டா கொடுத்துறாங்க. நான் இதுக்கு ரீகேப் பண்ணேன்னா, ஏன்னா உங்களுக்கு தெரியணும்ல, மெயின் எக்ஸாம்ல எழுதும் போது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு, ஒரே 1 செகண்ட், ஜஸ்ட் கிவ் மீ 1 செகண்ட். ஓகே, சௌந்தரராஜன் குமாரவேல், எங்க விட்டேன்? ரிப்போர்ட்டிங், சாரி சாரி சாரி. ஓகே, ரிப்போர்ட்டிங் வந்து என்னன்னா, பிரேக் வேணுமா? ஏதோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? இல்ல இல்ல, ரிப்போர்ட்டிங் வரைக்கும் முடிச்சிடலாம். SRS 4410 ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி I'll give you a break. ஸோ ரிப்போர்ட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க கண்டிப்பா அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணி எல்லாமே பண்ணிருக்கீங்க. அப்படிங்கும் போது சஃபிஷியன்ட் டீடைல நீங்க ரிப்போர்ட் கொடுத்தாதான் ரீடர் வந்து வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இல்ல, அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க the nature and timing of the work performed, the extent of work performed, இது எல்லாத்தையும் நீங்க புரிய வைக்கணும்னா you have to clearly mention certain things. என்னென்ன? நம்பர் 1, அதுக்கு ஒரு டைட்டில் ஒன்று கொடுத்துருங்க. என்னன்னா, இது வந்து ரிலேட்டட் சர்வீஸ் மாதிரி தானே, அதுக்கு வந்து ஒரு டைட்டில் கொடுத்துருங்க. ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸ் ஆன் சோ ஏதோ ஒரு ஹெட்டிங் ஒன்று கொடுங்க. அது புரியணும், கிளியரா புரியணும். அது ஆடிட் கிடையாது, அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்டே கிடையாது, இது ஜஸ்ட் அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர் தான் புரியுற மாதிரி ஒரு டைட்டில் கொடுங்க. அட்ரஸ், யாருக்கிட்ட நீங்க வந்து இதை அட்ரஸ் பண்றீங்க? டு த மேனேஜ்மெண்ட் ஆஃப் சோன்சோவா, இல்ல டு த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் சோன்சோவா, என்னன்னு சொல்லிட்டு ஆர்டினர்லி வந்து உங்களுக்கு யார் அப்பாயிண்ட் பண்றாங்களோ அந்த அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிக்கு எழுதிருங்க. மோஸ்ட்லி மேனேஜ்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, அவங்க தான் பணம் கொடுப்பாங்க. அதனால அவங்க பேரே போட்டுருங்க. தேர்ட் ஒன், அது என்ன சொன்னாங்கன்னா, எந்த ஃபினான்ஷியல் ஆர் நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை நீங்க வந்து ஆடிட் பண்றதுக்கு ஒத்துட்டீங்க. ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்பெசிபிக் ஃபினான்ஷியல் ஆர் நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் to which agreed upon procedures have been applied. Sometimes என்ன சொல்வாங்கன்னா, நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனா கூட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், என்டையர் லிஸ்ட் ஆஃப் சப்ளைஸை கொடுத்துருவாங்க. இந்த என்டையர் லிஸ்ட் ஆஃப் சப்ளைஸ் தான் எங்ககிட்ட லாஸ்ட் 10 இயர்ஸா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, வெண்டாருக்கு எல்லாமே எங்களுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களை பத்தி எங்களுக்கு ஒரு ஆர்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ வெதர் இட் இஸ் ஆன் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஆர் நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், மோஸ்ட்லி ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் தான் பண்ணுவாங்க. ரொம்ப ரேரா நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ யூ ஹவ் டு ஐடென்டிஃபை விச் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஆர் நான். ஃபார் எக்ஸாம்பிள், எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, எம்ப்ளாயி வந்து ஒரு 1000 கவுண்ட்ல இருப்பாங்க. இந்த எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, they'll split according to the department that they belong to. அந்த இடத்துல இருக்கவங்களோட பிஹேவியரல் பேட்டர்ன் இல்ல ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்து நம்ம அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர் அப்ளை பண்ண சொல்லுவாங்க. வில் டூ இட். ஓகே, அடுத்தது a statement that the procedures performed were those of agreed upon with the recipient. யார் சொன்னாங்களோ, யார் மேனேஜ்மெண்ட்டோ அவங்க தான் சொல்றதை வச்சு தான் நாங்க இந்த ப்ரொசீஜர் அப்ளை பண்ணோம்னு சொல்லிடுங்க. அதே மாதிரி a statement that the engagement was performed in accordance with SRS தான் நாங்க ஃபாலோ பண்ணிருக்கோம்ன்றது சொல்லிடுங்க. அந்த SRS அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் விட பர்பஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்பஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்காக பண்றீங்க? ஒரு எம்ப்ளாயை பத்தி நீங்க இந்த அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர் பண்றீங்கன்னா, why are you doing it? ஓகே, உங்க வெண்டாரை பத்தி ஒரு செக்லிஸ்ட் கிரியேட் பண்ணி பண்றீங்கன்னா ஏன் நீங்க பண்றீங்க? இல்ல P&L ஒரு நீங்க தனியா எப்படி ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் உதர் பண்ண போறாரு, நீங்க வரது உதர் பண்றீங்க. எப்படி இன்டர்னல் ஆடிட்னு ஒண்ணு இருக்கு. சோ இது இன்டர்னல் ஆடிட்டும் கிடையாது, எக்ஸ்டர்னல் ஆடிட்டும் கிடையாதுன்னா ஏன் இந்த அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர் பண்றீங்க? வாட் இஸ் த பர்பஸ்? அதை நீங்க உதர பார்க்கணும். அதே மாதிரி நான் உங்களுக்கு சொன்னது ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க்கை மென்ஷன் பண்ணிருப்பாங்க எல்லாத்துலயும். எந்த ரிப்போர்ட்டா இருந்தாலும் சரி, ஓகே, நான் அது அப்புறமா சொல்றேன். இப்ப சொன்னா அது கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது என்னென்ன ப்ரொசீஜர் நீங்க ஃபாலோ பண்ணீங்களோ ஃபர்ஸ்ட் பர்பஸை சொல்லிடுங்க, எதுக்காக அதை பண்ணீங்க.
அந்த பர்பஸ் என்னன்னு, அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா என்னென்ன ப்ரொசீஜர்லாம் அக்ரீட் அப்பான் பண்ணீங்க அந்த ப்ரொசீஜர் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்னென்ன ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸ் அந்த ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸ் அந்த இடத்துல சொல்லிடுங்க. இன்க்ளூடிங் சஃபிஷியன்ட் டீடைல்ஸ் ஆஃப் எரர்ஸ் அண்ட் எக்ஸெப்ஷன்ஸ். எரர்னா என்னப்பா? தவறுகள். என்னது எரர்னா என்ன? தவறுகள். அதாவது அந்த இடத்துல என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு அதுக்கு பேர் எரர். எக்ஸெப்ஷன்ஸ்னா என்ன தெரியுமா? எக்ஸெப்ஷன்ஸ்ன்றது வந்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா சண்டே டேட்டால ஒரு 10 டேட்டாஸ் இருக்காங்க, ஒரு டேட்டாரும் 1 லட்சம் கொடுக்கணும்னு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அந்த சண்டே டேட்டாருக்கே போனை போட்டு எப்படி நீ 1 லட்சம் கொடுக்கணுமாமே அப்படி எழுதி வச்சிருக்கானே அப்படியா அப்படின்னு கேட்பீங்க. எஸ்ஏ 505 படி எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் பண்ணுவீங்க. அவன் என்னது 1 லேக்கா? இல்ல சார் நான் 1 லேக் கொடுக்க வேண்டியது இல்லை, நான் 70,000 தான் சார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அப்ப என்ன அர்த்தம்னா நான் எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் பண்ணும்போது உன் பேர் நிறைய 1 லேக் போட்டிருக்காங்க பண்ணி கொடுக்கணும், நீ 1 லேக் கொடுக்கணுமா நான் கேட்கறேன். அவன் சொல்றான் இல்ல சார் 1 லேக்லாம் கொடுக்க வேண்டியது, நான் 70,000 தான் கொடுக்கணும், நான் ஆல்ரெடி 30K கொடுத்துட்டு அவங்க அங்க ரெக்கார்ட் பண்ணலன்னு கேட்பான். இதுக்கு பேர் எக்ஸெப்ஷன் சொல்லுவோம். அதாவது உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற அந்த அமௌண்ட்டும் வெளியாட்கள் கிட்ட எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் எடுக்கும் போது அங்கேருந்து எக்ஸெப்ஷன் ரிப்போர்ட் வரும். இல்ல சார் நோ 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 அப்படின்னு, அதுக்கு பேர் எக்ஸெப்ஷன். அப்ப எதெல்லாம் எரர் எதெல்லாம் எக்ஸெப்ஷன் ஃபவுண்டோ அதை நீங்க என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு மென்ஷன். அதுக்கப்புறம் இது ஆடிட்டும் கிடையாது, ரெவியூவும் கிடையாது, ஏமாந்துராதீங்க மக்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாரையும் ஒரு தடவை உஷாரையா உஷாரு, ஓகேவா? வடிவேல் மாதிரி இது ஆடிட் கிடையாது, ஆடிட் கிடையாது, இது ரெவியூ தான் சொல்லிட்டு கத்திட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லுங்க, அதாவது இது வெறும் அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர் தான். அவங்க என்ன சொன்னது இந்த 7 ப்ரொசீஜரை மட்டும் தான் அப்ளை பண்ணி இதை செய்ய சொன்னாங்க. அதனாலதான் என்கிட்ட இவ்வளவுதான் ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸ் வந்துச்சு. எனக்கு இந்த என்டையர் லிஸ்ட்லயே பிடிச்சது வந்து ஜே தான். அதனால தான் நான் இது உங்களுக்கு வந்து ஸ்பெஷலா சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர் அவங்க சொல்லிட்டாங்க சார், இந்த ப்ரொசீஜர் அப்ளை பண்ணுங்க, இந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணுங்க, இதை 10 நாளுக்குள்ள செஞ்சு கொடுங்க, என்ன ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸ் வருதோ சொல்லுங்க. அப்படிதான் அந்த மேனேஜ்மெண்ட் என்கிட்ட சொன்னாங்க. அதை தான் நான் பண்ணியிருக்கேன். ஒருவேளை இது ஒரு ஆடிட் என்கேஜ்மெண்டா என்கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா நான் அடிஷனலா நிறைய ப்ரொசீஜர்ஸை பர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். அப்ப இன்னுமே பல மிஸ்டேட்மெண்ட்ஸும் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸும் வெளியில வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா இந்த இடத்துல அவங்க கொடுத்த அந்த புரோட்டோகால் படி அவங்க கொடுத்த அந்த ப்ரொசீஜர் படி நான் ஃபாலோ பண்ணதுனால எனக்கு இவ்வளவுதான் வந்துச்சுன்னு சொல்லிடுங்க. அதுதான் ஜே பாருங்க. A statement that had the auditor performed additional procedures, an audit or a review, other matters might have come to the light that would have been reported. இப்ப நான் சொல்லாத பல விஷயங்கள் அதர் மேட்டர்ஸ் மைட் ஹவ் கம் டு தி லைட். இப்ப பல விஷயங்கள் இன்னும் இருட்டுல ஒளிஞ்சிட்டு இருக்கலாம். நான் ஒருவேளை அடிஷனல் ப்ரொசீஜர்ஸ் ஆடிட் படியோ ரிவ்யூ படியோ நான் அப்ளை பண்ணி இருந்தால் ஒருவேளை அதர் மேட்டர்ஸ் மைட் ஹவ் கம் டு தி லைட் and that would have been reported, but that has not happened now because இது agreed upon procedure லிமிட்டட் டைம்க்குள்ள லிமிட்டட் நேச்சர் டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட்குள்ள என்ன பர்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால எனக்கு தெரிஞ்சதை மட்டும் தான் நான் ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸை சொல்லியிருக்கேன் அப்படின்றத அங்கே மென்ஷன் பண்ணுங்க. ரிப்போர்ட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு தோஸ் பார்ட்டிஸ், யார்கிட்ட நீங்க அந்த அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர் ஒத்துக்கிட்டீங்களோ அவங்க மட்டும் தான் வந்து இந்த என்டையர் ரிப்போர்ட்டை யூஸ் பண்ணும், அந்த வெளியாட்கள் யூஸ் பண்ணக்கூடாது. வேற என்ன நீங்க சொல்லணும் அப்படின்னா இது ஒரு சம்டைம்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, கம்ப்ளீட் செட் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து அதுல அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர் அப்ளை பண்ண சொல்லுவாங்க. அப்ப நீங்க தாராளமா என்ன பண்ணலாம்னா ரிப்போர்ட் வந்து அப்ளைஸ் டு என்டையர் சிஎஃப், தட் இஸ் கம்ப்ளீட் செட் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். சில நேரத்துல அவங்க வெறும் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்து அதுல மட்டும் அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜரை பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா வென்எவர் அப்ளிகபிள் நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க. the ரிப்போர்ட் அப்படிங்கிறது ரிலேட்ஸ் ஒன்லி டு எலமெண்டோ இல்ல ஐட்டம்ஸோ இல்ல அக்கௌண்ட்ஸோ இல்ல ஃபினான்ஷியல் நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனோ அதுக்கு மட்டும் தான் ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. அண்ட் இட் டஸ் நாட் எக்ஸ்டெண்ட் டு தி என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் as a whole அப்படிங்கறது அங்க என்ன பண்ணிடுங்க, அந்த இடத்துல ஒரு டிஸ்க்ளோஷர் மாதிரி கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. பட் நீங்க என்டையர் கம்ப்ளீட் செட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது அப்ளை பண்ணிட்டீங்கன்னா தென் இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். தனியாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அவசியம் இல்லை. அப்புறம் எந்த டேட்டுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும், டேட்டு பிளேஸ் நம்ம சைன் முடிஞ்சிச்சு. ஆடிட்டர் சைன் போடும்போது அங்கே போயிட்டு வந்து உங்களோட யூ டோன்ட் டெல் தட் இது வந்து கம்ப்ளீட் ஒப்பீனியன் கொடுக்குறோம், இந்த யூனிட் நம்பர் அது இதுன்னு எல்லாத்தையும் போடாம ஆடிட்டர் சிக்னேச்சர் எஸ்ஆர்எஸ் படி அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு அங்கே சைன் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கணும். டாக்குமெண்டேஷன் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன மாதிரி நீங்க பண்றது எஸ்ஆர்எஸ்ஸாவே இருந்தாலும் அந்த எஸ்ஆர்எஸ் நீங்க பண்ணும்போது ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸை கொடுக்குறீங்க. அப்ப இந்த நாளைக்கு ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸே போய் யாராவது உங்க மேல கேஸ் போட்டா என்ன பண்றது? அதனால நீங்க எதை பண்ணாலும் அதுக்கு எப்போதுமே என்ன பண்ணுங்க, ஒரு எவிடன்ஸை வச்சுக்கோங்க. அந்த எவிடன்ஸை வந்து உங்க ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர் மாதிரி, இதுல ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர் சொல்ல முடியாது, ஓகே இந்த இடத்துல வந்து ஒர்க்கிங் பேப்பர்ஸை கையில வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க. ஓகேவா? எஸ்ஆர்எஸ் 4400 வெற்றிகரமாக முடித்து விட்டோம். டேக் அ பிரேக். 6:49 ஆகுது. கம் பேக் பை 7 o'clock வில் ஸ்டார்ட். 7 o'clock ஸ்டார்ட் பண்ணா எஸ்ஆர்எஸ் 4400 சும்மா ஜம்முன்னு முடிச்சிடலாம். ஓகேவா?